திருச்சிற்றம்பலம். புவனேஸ்வரி அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். சிவாய் நம. திருச்சிற்றம்பலம் ஐயா. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நாலு படி. திருச்சிற்றம்பலம். புலியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊலிபலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊலிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆலவாய் சொக்கநாதருடைய ஆடல் வல்லான் ஆலவாய் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சக்கநாதர் என்பார். செவன் 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 பேசா அனுபூதி பிறக்க எனதுளத்தில் ஆசா பாசை அகற்றுவார், பேசாரும் சிற்பரா நந்தா திருவாலவாய் உரையும் தற்பரா, சொக்கநாதா 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 சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெருங்கருணையினாலே நாம் இந்த தொடர்ந்து திரு சசாங்கம் என்ற அந்த பகுதியை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் சசாங்கம் அப்படின்ற பகுதியில 9வது பாட்டுக்கு வந்துட்டோம். ஆயமொழிக்கில்லாய். ஐயா திருவடி வணக்கம் ஐயா. சிவாய நம. திருவடி வணக்கம். ஆயமொழிக்கில்லாய் அல்லூரும் அன்பர்பான் அப்படிங்கிற அந்த பாடலைத்தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில இன்னைக்கு இந்த பாடல் பார்க்கலாம். அடியார்கள் முடிந்ததுன்னா உங்களுடைய கவனத்தை இங்க கொடுக்கலாம். வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் உங்க கவனம் இங்க கொடுக்கலாம். உங்களுடைய வீடியோ நீங்க ஆன் பண்ணலாம். மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் பார்க்கறதுல அடியனுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம் பார்க்க முடியுது. அஞ்சுதாமணி அம்மா, சுதா அம்மா, கலாவதி அம்மா, அமிர்தா அம்மா, சரஸ்வதி அம்மா மற்றும் செல்வரத்தி அம்மா, சசிலாமி அவர்கள், புஷ்பா அம்மா அவர்கள், புவனேஸ்வரி அம்மா, உங்க எல்லாத்தையும் நல்லா பார்க்க முடியுது. ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. சிவாயிரம் சிவாயிரம் சிவசிவம். ஐயா ஐயா நடராஜன் ஐயா திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய வணக்கம். வெரி குட். ஆக இந்த அளவுல நம்ம எல்லாரும் உங்க எல்லாத்தையும் பார்த்தது வானுமதி அம்மா அவங்க தெரிகிறாங்க, மாரிமுத்து கண்ணன் எல்லாரையும் பார்க்கிறாங்க. திருச்சி திருவடி வணக்கம் ஐயா. ஐயா ஐயா சத்யநாராயண ஐயா திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். அப்புறம் மருது பாண்டியன் ஐயா கேட்கிறாங்க. எல்லாருமே நிகழ்ச்சி எல்லாரையும் பார்க்கறதுல அப்படின்னா எனக்கு அவ்வளோ சொல்லலாத மகிழ்ச்சி. இந்த திருத்தசாங்கம் அப்படிங்கிற எனக்கு ஒரு பக்கம் காது அடைச்சிருக்கு. அதனால நான் பேசுறது எனக்கு எக்கோ ஆகுது. நான் கம்மியா பேசுறேனான்னு தெரியல. நீங்க சப்போஸ் என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிளர்ரா இருந்ததுன்னா மட்டும் எனக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரிங்களா? ஓரளவு கேட்கும்னு நினைக்கிறேன். சரி, மகிழ்ச்சி. அப்போ ஒரு திருத்தசாங்கம் அப்படிங்கிறது எதை தருகின்றது அப்படின்னா, அடிமை கொண்ட முறைமை. இறைவன் நம்ம கிட்ட வந்து அடிமை கொண்டு அவன் நம்ம கிட்ட நம்மை அடிமையாக்கியிருக்கானா அவன் நமக்கு அடிமையாக்கியிருக்கானான்னு தெரியல. அந்த அளவுக்கு அடிமை கொண்ட முறைமை அப்படிங்கிறது தான் திருத்தசாங்கம் அப்படின்றதுக்கு நம்முடைய அருளாளர்கள் குறித்த சிறு குறிப்பு.
இந்த தசாங்கம்னா தசம்னா 10, அங்கம் அப்படின்னா 10 அங்கங்கள். 10 அங்கங்கள் என்ன இருக்கு? ஒரு மன்னனா இருந்தா அவனுக்கு ஒரு கொடி இருக்கும், அவனுக்கு ஒரு நாடு இருக்கும், அவனுக்கு ஒரு ஊர் இருக்கும், மலை இருக்கும், ஆறு இருக்கும். அதே சமயத்துல அவன் போடுகின்ற அவனுக்காக ஒரு பறை, நாத பறை, அவனுக்குன்னு தனி பறை இருக்கும், அவனுக்குன்னு வாகனம் தனியா இருக்கும், கொடி இருக்கும். இதெல்லாமே 10 வித அங்கங்கள் ஒரு மன்னனுக்கு சொல்லப்பட்ட அங்கங்கள். அது போல இறைவனாகிய நடராசருக்கு ஒரு 10 அங்கங்கள் சொல்றாங்க. மன்னனுக்கு சொல்லக்கூடிய அங்கங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம நாட்டை பாண்டிய மன்னன் ஆளுவான், அப்புறம் சேர மன்னன் ஆளுவான், அப்புறம் சோழ மன்னன் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மன்னனுக்கு அந்த 10 அங்கங்கள் நிலையா இருக்காது. இப்போ நம்ம அப்ப அந்த அங்கங்கள் என்ன ஆகும்? மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஆனா இறைவன் நம்முடைய சிவபெருமானுக்கு சொல்லப்பட்ட அந்த 10 அங்கங்களும் என்னைக்கு என்ன ஆகாது? மாறவே மாறாது. இதுலவே தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமான் தான் நம்மளுடைய உண்மையான அரசன். மற்றவங்க எல்லாம் யாரு கிடையாது, உண்மையான அரசன் கிடையாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது போல சிவபெருமானுக்கு நம்ம நாம நாம செய்கின்ற அவனுக்கு நாம அடிமையா இருக்கிறது தான் நமக்கு அவனுக்கு செய்கின்ற பெரிய உபகாரம். மற்றவங்ககிட்ட அடிமையா இருந்தா என்ன நிகழும்? மற்றவங்ககிட்ட அடிமையா இல்லாம நம்ம நிமிர்ந்தனால என்ன பண்ணுவோம்? நம்ம அடிமையா தான் நகல் எல்லா இடத்துலயும் இப்ப வேலைக்குன்னு போறோம், என்னதான் செய்வாங்க? நம்ம தான் காசு கொடுக்குறோமே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? நம்மள அடிமையாத்தான் நடத்துவாங்க. நமக்கு கீழே தானே அப்படின்னு. ஆனா சிவபெருமானுக்கு அடிமையானா என்ன எப்படி நடத்துவான்? சிவபெருமானுக்கு அடிமையானா குழந்தைய போல நடத்துவாருங்க ஐயா. குழந்தைய போல நடத்துவாரா? சரி, நல்லா இருக்கே. அப்ப கீழே அவருக்கு அடிமையா இருந்தாலும் அவருக்கு ஈக்குவலா தான் நடத்துவாருங்க. சிவபெருமான் என்ன பண்ணுவான்னா நாம அவனுடைய லெவலுக்கு வர்ற வரைக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பான். அவன் லெவலுக்கு வரணும். இப்படி யாராவது எந்த எஜமானன்னு இருப்பாங்களா? எந்த எஜமானாவது வீட்டுக்கு நம்ம வேலைக்காரங்களா போயிருக்கோம், நம்ம ஏதோ ஒரு வீட்டுக்கு வேலைக்காரங்களா போறோம்னு வச்சுக்கோங்களேன். போனவங்களை நம்மளை எப்படியாவது ட்ரைன் பண்ணி அவங்க வீட்டுக்காரங்க அளவுக்கு நமக்கு வீடு, சொத்து, வாசல் எல்லாம் வர்ற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணுவாங்களா யாராச்சும்? நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்றீங்க, அந்த கம்பெனியோட எம்டி சிஓ ஆகிற வரைக்கும் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆனா சிவபெருமானுக்கு அடிமையான என்ன பண்ணுவான்? அவனுடைய சிவமாம் தன்மை, அவனுடைய சிவத்தன்மைக்கு சமமா நம்ம கொண்டு வந்துருவோம். நீங்க வேற எந்த இடத்துலயும் கிடைக்காத ஒரு பெருமை என்னன்னா, சிவபெருமானுக்கு அடிமையா இருப்பது அது இழப்பு கிடையாது, அது இலக்காரம் கிடையாது, அது ஒரு அவமானம் கிடையாது. சிவபெருமானுக்கு அடிமையா இருப்பதே அவனுடைய லெவலுக்கு போற ஒரு உயர்வு தான், யாருக்கும் கிடைக்க முடியாத ஒரு உயர்வு தான். அதனால நாம என்ன பண்ணோம்? சிவபெருமான் என்ன பக்தி செய்யணும்? அடிமை பக்தி. முதல்ல அடிமைனா என்ன? தனக்குன்னு ஒரு பொருள் இல்லாதவன் தான் அடிமை. என்ன வேலை சொன்னாலும் செய்பவன் தான் அடிமை. அவன் தனக்குன்னு ஒரு விஷயத்த வச்சுக்காதவன் தான் அடிமை. தன்னுடைய எஜமானன் என்ன சொன்னாலும் அதை கண்ணை மூடிட்டு செய்யறவன் தான் அடிமை. நாம அப்படி செய்யறோமா? சிவபெருமான்கிட்ட போய் நாம் அடிமைன்னு சொல்லிக்கிறோம். என்ன சொல்லிக்கிறோம்? சிவபெருமானுக்கு நான் அடிமை. ஆனா அவனுக்காக ஏதாவது இழக்கிறோமா? பாப்பா பர்த்டேவா இல்ல சிவபெருமான் கோயில்ல பிரதோஷமான்னு கேட்டா என்ன பண்ணுவோம்? வீட்டுல பாப்பா பர்த்டே 4 மணிக்கு செலிப்ரேட் பண்ணணும், 4 மணிக்கு தான் பிறந்துச்சு, பிரதோஷமும் 4 மணிக்கு தான். நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த பிரதோஷம் பாத்துக்கலாம். இப்ப என்ன வந்துச்சு? பிரதோஷம் போறப்போதா என்ன? அடுத்த பிரதோஷம் பாத்துக்கலாம். இப்ப என்ன வந்துச்சு? அடுத்த 15 நாள்ல வரப்போகுது. இல்ல பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோமே, என்ன பண்ணிடுவோம்? அவனுக்கு டாட்டா காமிச்சிட்டு நம்ம வேலையை பார்க்கறோம். இல்ல இது நாம செய்கின்ற அடிமை பக்தியா? இல்ல. ஆனா என்ன சொல்லிக்கிறோம்? ஐயோ பெருமானுக்கு நான் அடிமையா இருக்கேன், நான் அது பண்றேன். ஐயா நாங்களே சிவபெருமானுக்காக கோவத்தை விட்டுருக்கோங்க ஐயா. எவ்வளவு பெரிய விஷயம். சிவபெருமானுக்காக நிறைய விஷயங்கள் விட்டு கொடுக்குறோம். ஆனா அதுதான் உண்மை. ஆனா சிவபெருமானுக்காக கோபம் விட்டோமா இல்ல நம்மளுடைய நன்மைக்காக கோபம் விட்டோமா? சிவபெருமானுக்காக தான் கோபம் விட்டோம். நீங்க சொல்லி கோபத்தை விட்டீங்கன்னா ஐயா நீங்க சொன்னீங்க கோபத்தை விட்டீங்கன்னா, பகையை விட்டீங்கன்னா சிவபெருமான் உங்களை தூக்கி தோல்ல வச்சுக்குவாருன்னு ஒரு வார்த்தைக்காக நான் விட்டேங்க. ஆக இதுதான் பெருமானுக்கு நாம செய்கின்ற பக்தி. ஒரு லெவல்ல பெருமானை தூக்கி கீழே இறக்கிடுவோம். நம்ம இன்னைக்கு அடியன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எல்லாருக்கும் ஒரு டாஸ்க். என்னது? கையில பேப்பர் எடுத்துக்கங்க,
எடுத்துட்டு உங்ககிட்ட இருக்க அன்பு 100%, உங்ககிட்ட இருக்கிற அன்பு 100%, இது எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுங்க அப்படின்னு ஒரு டாஸ்க் வச்சு என்ன பண்ணுவோம்? எடுத்தவொடனே யாருக்கு அன்பு போடும்? எடுத்தவொடனே யாருக்கு அன்பு போடும்? சிவபெருமானுக்கா? நல்லா இருக்கு கதை. அம்மா, கணவர். இந்த கதை நல்லா இருக்கே. குழந்தைகள் தான் சொல்லுவாங்க. முதல்ல எடுத்தவொடனே அம்மாவுக்கு போட்டோம். யாரா இருந்தாலும் அம்மா. இத கணவன்கள் இருந்தா, இது வீட்டுல கணவன்மார்கள் இருந்தா கொஞ்சம் நான் எதுக்குள்ளதான் போட்டு எழுதணும், ரூமை பூட்டிட்டு தான் போட்டு எழுதணும். எடுக்காம அம்மான்னு போட்டு எழுதணும்னா அப்ப நான் யாரு? ஃபர்ஸ்ட் கேள்வி அதான். மனைவிட்டு இருந்து எடுத்தோடனே அம்மாவுக்கு போட்டுதான் அப்ப நான் யாரு அப்படின்னு ஒரு எடுத்தோடனே பிரச்சனை. ஐயா, கணவர்களை கேட்டா அவங்களும் முதல் அம்மா தானே போடுவாங்க, மனைவி போட மாட்டாங்கல்ல. இல்ல, எல்லாரும் அம்மாதான் போடணும்னு சொல்றேன். எல்லாரும் அம்மா போடுவோமா, அடுத்து அப்பா போடுவோம், அப்புறம் கணவனா இருந்தா கணவன், மனைவியா இருந்தா மனைவி. தாய்க்கு பின் தான் தாரான். தாய்க்கு பின் தானே தாரான். உண்மை. அதனால அதுக்கடுத்து வரிசையா போட்டே வரும். இப்படி எல்லாத்துக்கும் நீங்க 100% பிரிச்சு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல அம்மாவுக்கு 10%, சரி 20% போடுவோம்னு நினைப்போம். அப்புறம் மனைவிக்கு ஒரு 20%, பிள்ளைங்க 2 இருந்துச்சுன்னா அதுங்களுக்கு ஆளுக்கு 15, 30 ஆகி போச்சு. 15, 30, அம்மாவுக்கு ஒரு 20, மனைவிக்கு 20, என்ன ஆகி போச்சு? 70% ஆகி போச்சு. 70 ஆகி போச்சா? அப்புறம் நண்பர்கள்லாம் இருக்காங்க, உயிரை கொடுத்து நமக்காக வந்த நண்பர்கள், அவங்களுக்கு ஒரு 10% போடும். முதல் அன்பு குழந்தைங்களுக்கு தான். ஒரு தாயா இருந்து குழந்தைங்களுக்கு தான் முதல் அன்பு. அப்புறம் தான் அம்மா அப்பா கணவனை பாக்குறதுலாம் அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் குழந்தைதான் குழந்தைங்க. ஐயா ஒரு சின்ன கருத்துயா, இதுல பர்சன்டேஜே வராதுங்க. அன்பு 100% கொடுக்கணும், எல்லாத்துக்குமே 100% கொடுக்கலாம். இல்ல அப்படி செய்ய முடியாதுன்னா சொல்லுவேன். அப்படி செய்ய முடியாது இல்லையா? எப்படி 100% கொடுக்க முடியும்? 100% கொடுத்துட்டு இருக்கோம், பிரியாரிட்டி மாறிடும் இல்லையா? இப்போ அம்மாவுக்கு எல்லாமே அன்பு தாரே வரும். ஆமா, பிரிச்சே கொடுக்க முடியாது. கரெக்ட். நீ என்ன சொல்ல வரீங்க மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்படி நம்ம எல்லாத்தையும் டிவைட் பண்ணா நமக்கு மட்டுமே 7 பிறவிகள்லையும் எடுக்கின்ற பிறவிகள்லையும் தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் வந்து இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஏதாவது மிஞ்சுமா? அன்புல ஏதாவது மிஞ்சுமா? ஆனா இந்த பிறவியில மட்டும்தான் இவங்களுக்கு போட்டோம்ல பர்சன்டேஜ். அம்மா அப்பா குழந்தை குட்டி. நம்ம சில பேர் காருக்கு போடுவாங்க இல்ல, கார் மேல அன்பு. சில பேருக்கு வீடு, அசையாத பொருள் மேலேயே அன்பு இருக்குல்ல. எது வேணாலும் இருப்போம், எனக்கு அந்த கார் தான்ப்பா, எனக்கு எதுவா இருந்தாலும் அந்த வீடு தான்ப்பான்னு போடுறோம்ல. அப்படி போட்டு பாக்குறப்போ பெரிய வச்சிருக்காங்க நாய் மேல, வாட்ச் மேல, சில பேர் பேனா மேல, இப்படி நிறைய பிரிய வச்சிருக்காங்க. அப்போ நம்முடைய அன்பை டிவைட் பண்ணோம்னா சிவபெருமானுக்குன்னு போட ஏதாவது வாய்ப்பு வரும்? இருக்கிற ஆளுங்களே கூட்டி குறைச்சுதான் போட்டுட்டு இருக்க, சிவபெருமானுக்குன்னு போட வாய்ப்பு வராது. ஏன்னா நம்மளுடைய ஆனா இந்த எல்லாருமே யாருதான்? இந்த பிறவிக்கு அப்புறம் அவங்க யாரு? அவங்களும் கிடையாது. உடம்பு போயிடுச்சு. உடம்பு சரி. பாருங்களேன் ஒரு நிமிஷம், எல்லாரும் ஆன் பண்ணுங்க, வீடியோ ஆன் பண்ணுங்க. சும்மா ஒரு காமெடிக்கு வச்சுக்கோமே. இந்த அதிசய பிறவின்னு ஒரு படம் பாத்தீங்களா? நம்மளுடைய இது நம்ம ரஜினிகாந்த் படம் பாத்தீங்களா? அதுல ரஜினிகாந்த் இறந்து போயிருக்காரு, திரும்ப அவர் உயிரோட வர மாதிரி ஒரு கதை இருக்கும். அந்த மாதிரி சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தினால உடம்பு போயிடுச்சு, எல்லாரும் சுத்தி அழுதுட்டு இருக்காங்க, சொந்தக்காரவங்க எல்லாம் அழுதுட்டாங்க. சரி, சாமிகிட்ட போய் கெஞ்சிடும், இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, ஒரு 2 நாள் மட்டும் என்ன அனுப்பு, வேலையை முடிச்சுட்டு நான் வரேன்னா சரின்றாரு சாமி. தப்புன்னு அவனுக்கு சாமி உடம்புல உயிரை கொடுத்துறாரு. எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? நம்மளுடைய அன்பு சொன்னோம்ல, யார் யாருக்கெல்லாம் 20%, 25%, 15% போட்டவங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? பயந்து ஓடுவாங்களா? பயந்துதான் ஓடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. என்ன பண்ணணும்? என்ன தெரியுது சொல்றீங்களா? என்னது? சொல்ல போறாங்க. ஏதோ என் பொண்ணு உங்ககிட்ட சொல்லி காட்டணும். வாங்க சொல்லுங்க. சொல்லுங்க. டங் ட்விஸ்டர் தான் சொல்லணுமா? சொல்லுங்க. ஐஸ்கிரீம் சொல்லுமா தங்கம், சொல்லுங்க. ஐஸ்கிரீம். Seasell by the seashore. Seasell by the seashore. Seasell by seashore. Red lorry, yellow lorry. Red lorry, yellow lorry. Ice cream, you scream, we all scream.
for ice cream. Ice cream, you scream, we all ice cream for ice cream. Betty bought a bit of butter, but the butter of bitter. ஓ சூப்பர் Thank you, Jayakute. சூப்பர் சூப்பர் தமிழ். எல்லாரும் கை தட்டி. சூப்பர் சூப்பர். ரொம்ப அழகு, நல்லா சொன்னீங்க. அப்பல இருந்து எல்லார்கிட்டையும் சொல்லணும், இதை சொல்லணும்ன்றாங்க. சரி சொல்லிட்டாங்க, மன்னிக்கணும். இடையில அடியன் வந்து பாப்பா குறுக்கிட்டது. என்னன்னா பார்கோட் ரைம்ஸ் சொல்லிட்டாங்க ஐயா. பார்கோட் ரைம்ஸ் சொல்லிட்டாங்க. நீங்க எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நன்றிங்க சாமி. இதுல என்னன்னா நம்ம போட்டோம்ல, அந்த இது எல்லாருக்கும் போட்டோம்ல, நம்ம 20%, 25%, 15 அவங்களே தெரிச்சு ஓடுவாங்க இல்ல. பெற்ற தாயா இருந்தாலுமே நம்மளை போட்டு ஊர்ல போட்டு எரிச்சு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா என்ன பண்ணுவாங்க? ஐயோ அந்த பேய எப்படியாச்சும் அடிச்சு பாத்தீங்களா, அந்த பேய் போறதுக்கு ஏதாச்சும் மந்திரவாதியை கூப்பிட்டு வந்துருச்சான்னு. அவ்வளவுதான் அவங்களுடைய இந்த உடம்புல உயிர் இருந்து போயிட்டு வந்தா கூட என்ன கிடையாது, போயிட்டு திரும்ப வந்தா கூட இந்த உடம்புக்கு உயிருக்கு என்ன கிடையாது, மரியாதை கிடையாது. நாம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சுடுகாட்டுல எல்லாரும் நெருப்பு வச்சு கொளுத்திட்டு போயிருவாங்களா? கொளுத்திட்டு போன உடனே இந்த ஆன்மா திரும்பி பார்க்குமா, யாராவது வர்றாங்களா? திரும்பி கூட பார்க்க கூடாதுல, தெரியும் உங்களுக்கு எல்லாரும் திரும்பி கூட பார்க்க கூடாது. என்னடா இவங்களுக்காகத்தான் 20% போட்டோம், 10% போட்டோம், டெபாசிட் பண்ணோம், அவனுக்காக சொத்து சேர்த்து வச்சோம், இவனுக்காக ஊரடிச்சு உலையில போட்டோம், எத்தனை பேர் வாழ்க்கையை எடுத்து எல்லாம் பண்ணோம், இந்த பரதேசம் ஒண்ணு கூட பார்க்காம போதுங்களேன்னு நினைச்சிட்டு இவங்களுக்காக இவ்வளவு பண்ண. திரும்பி பார்த்தா கையில சூளத்தோட, பனித்த சடையில், நெற்றியில தன்னுடைய முதல் கண்ணோட, அப்படியே கண்கள்ல அப்படியே கருணை பொழிய, இப்பயாவது என்ன பாப்பையா அப்படின்னு திரும்பிப்பாங்க. அவனை பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பிடல, இது எல்லாத்துக்கும் பண்ண உனக்கு நான் ஒரு சூட தேங்காய் கூட அது வரைக்கும் உடைச்சது இல்ல. என்ன பாக்குறதுக்கா சாமி நீ வந்திருக்க? இந்த பிறவியில மட்டும் தங்கம் இல்ல தங்கம், எல்லா பிறவிகள்லையும் உன்னை நான் தான் பாத்துட்டு இருக்கேன்னு சொல்றப்ப இறைவனோட அப்படியே இறைவனை போய் ஆலிங்கனம் செய்து கொண்டு அந்த ஆன்மா அப்படியே கதறுவது போல நாம என்ன பண்றோம்? பெருமானுக்கு அன்பு. அந்த அடிமை நாம பண்றது அடிமைன்னு சொன்னா கூட நம்ம அடிமை கிடையாதுதான் இல்ல. நாம அடிமைன்னு சொன்னா கூட அடிமை கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப நாம போறோம்ல, நம்ம யாருக்கு அடிமை? சரி, வேலை பாக்குறோம், சிவபெருமானுக்கு அடிமைங்க. சிவபெருமானுக்கு அடிமை. அது ஓகே. இப்ப வேலை பாக்குற இடத்துல நம்ம எல்லாம் அடிமை வேலை தானே. சும்மா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வேலை பாக்குறோம், ஒரு கம்பெனில வேலை பாக்குறோம், அப்ப என்ன அது அடிமை தான். அவங்க சொல்றதெல்லாம் கேட்கிறோம். சப்போஸ் அவங்க சம்பளம் தரலன்னு வச்சுக்கோங்க, சம்பளம் தரமாட்டேன்ப்பா, ஃப்ரீயா நீ வேலை பார்க்கணும் அப்படின்னா, சம்பளம் தரமாட்டோம், ஃப்ரீயா நீ வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? யாரையா நீ, யாரு நீன்னு கேட்போம் ஃபர்ஸ்ட். நான் அவ்வளவு நாள் கை கட்டி பேசினவன், என்ன பண்ணுவான்? யாரையா நீ, என்னாச்சு? அப்போ நாம செஞ்சது அவருக்கு அடிமை இல்ல, அவர் தர்ற காசுக்கு அடிமை. அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? அவருக்கு அடிமை கிடையாது. அது மாதிரி நாம சிவபெருமானுக்கு அடிமை பண்றோம்னா எதுக்காக? அவன்கிட்ட இருந்து ஏதோ வாங்க போறோம்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம். அவன் அடிமையா இருந்தா அவன் வீடு கொடுப்பான், காசு கொடுப்பான், நமக்கு இது கொடுப்பான்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவன்கிட்ட நாம சரணாகதி பண்றோம் இல்லையா, அதுதான் சிவ அடிமை, அதுதான் மெய்யடிமை. அந்த மெய்யடிமையை நாம செய்யணும் அப்படிங்கிறது தான் நாம புரிஞ்சுக்கணும். நாம எதுவும் எதிர்பார்க்கலாம். சரி, இந்த ஒரு செய்தி எல்லாரும் ஒரே நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஒரு செய்தி நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். சரியா என்னது? அன்பு வெர்ஷன் 1. கிரியைனா 2. யோகம்னா அன்பு வெர்ஷன் 3. ஞானம்னா 4. அப்போ ஞானம் தான். ஞானத்துக்கு இப்படி பேர் வச்சுக்கலாமா? முதிர்ந்த அன்புன்னு வச்சுக்கலாமா? ஞானத்துக்கு என்ன பண்ணலாம்? முதிர்ந்த அன்புன்னு வச்சுக்கலாம். அப்போ ஞானம் இருந்தா நம்மளுக்கு என்ன வராது? ஞானம் இருந்தா என்ன வராது? ஆணவம் வராது. அருமை. ஆணவம்னா என்ன? ஃபர்ஸ்ட் பிறவி வராதுங்க, பிறவி வராதுங்க, பிறவி வராது. துன்பம் வராதியா, இன்பம் வராது. இன்பம் என்ன வராது? நமக்கு ஞானம் வந்தா என்ன வராது? எது மேலே ஆசை வராது. கேட்கலாமா? என்ன வரும்? ஒளி வருங்க ஐயா, ஒளி.
ஆக ஆக ஒளி வச்சு என்ன பண்றது? யானத்தை வச்சு என்ன பண்றது? ஞானம் வந்தா நம்மள வந்து கடவுளுக்கிட்ட அழைச்சு செல்லும். ஞானம் இருந்தா கடவுளுக்கிட்ட அழைச்சு போவோம் நம்ம நெருங்கி. ஞானத்தை வச்சு உங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியுமா? 4 கிலோ தக்காளி வாங்க முடியுமா ஞானத்தை வச்சு? ஐயா எல்லாத்தையுமே சிவமா பாப்போம் ஞானம் வந்தாங்க. சிவமே கிடைக்கும் போது தக்காளி நமக்கு வேண்டியதே இல்லையா? அப்ப எப்படி சாப்பிடுவீங்க? எப்படி இந்த உடலுக்கான விஷயம் ஞானத்தை வச்சு வீடு வாங்க முடியுமா? நம்ம வீடு கட்டுறோம், வீடு வாங்க முடியுமா? அத நம்ம அப்ப பாத்துக்கலாம். ஞானம் அது ஆசையும் இருக்காதுங்க ஐயா. ஆசையே சூப்பர். எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஜெனியூனான கேள்வி, மனசை தொட்டு பதில் சொல்லணும். ஆமா, திவரடியார் கூடத்துதான் இருக்கும் இல்ல? எல்லாரும் கரெக்டா பதில் சொல்லணும். ரைட்டா? என்னன்னா ஞானம் வந்து சிவன் கிட்ட கொண்டு போய் சேர்க்குது, என்னென்னமோ சொன்னோம். சரி, ஓகே. கோவில்ல போயிட்டு என்னைக்காவது சாமி கிட்ட போய் சாமி எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு ப்ரே பண்ணிருக்கோமா? சாமி கிட்ட நாம வேண்டியிருக்கோமா? சாமி எனக்கு நல்ல ஞானத்தை பண்ணவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்ல ஐயா நான் அமைதியை கூட அருளை கூட தான் கேட்போங்க ஐயா. அமைதியை கொடுக்கலாம். ஜஸ்ட் நீங்க பண்ணிருக்கீங்கன்னா எனக்கு வந்து ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ண, சும்மா தம்ஸ் அப் கொடுக்கலாம். ஞானம் வேணும்னு பெருமான்கிட்ட விண்ணப்பிச்சிருந்தா நீங்க தம்ஸ் அப் கொடுக்கலாம். ஞானம் வந்து தானா விளையாடுதுங்க ஐயா. நான் வேண்டி இருக்கேன். ஞானம் எல்லாமே என்னுள்ளயே நீ இருக்க, அதனால என்ன வழி நடத்த செல்றதே நீதான். அப்போ என்னோட அறிவையும் நீதான் வந்து வழி நடத்த செல்லணும் அப்படின்னு நான் வேண்டியிருக்கேன். நான் என்ன தவறு செஞ்சாலும், நான் ரைட்டு தப்பு செஞ்சாலும் நீதான் அந்த ஞானத்தை வந்து நீங்க தான் கொடுக்கணும். அவ்வளவுதான். எல்லாத்தையுமே அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன். நான் கேட்கிற கேள்விக்கான விஷயம் என்னன்னா, ஞானம் தான் எல்லாத்தையும் கூட்டிட்டு போகுதுன்னு தெரிஞ்ச நாம எத்தனை முறை சாமி கிட்ட ஞானம் கேட்டிருக்கோம்னா கம்மிதான். சாமி எனக்கு அதை கொடு, வீடை கொடு, ஒரு காரை கொடு, நல்ல மனைவியை கொடு, என் பிள்ளைக்கு ஒரு பேரம்பேத்தியை கொடு, இவ்வளவுதானே கேட்டோம். ஞானத்தை கொடுன்னு கேட்டிருப்போம். எப்படி கேட்டிருப்போம்? ஒரு 100 அறிவுங்கிறதே ஞானம் தானே. இல்ல அறிவுங்கிறதே ஞானம். அப்படி இருக்கும்போது இல்ல ஒரு கருத்துங்கயா, கோயிலுக்கு போனா அடியேன் வந்து எனக்காக கோயிலுக்கு போனா என்னமோ நினைச்சிட்டு போவேன். ஆனா சன்னதி முன்னால சுவாமி முன்னால போய் நின்னா எனக்காக என்னைக்குமே ப்ரே பண்ணது கிடையாது. ஆனா ஆக்சுவலா பானுமதி அம்மா அடியன் பேசுற அந்த கருத்தை மட்டும் புரிஞ்சுக்கோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாம் மேம்பட்டவர்களா ஆயிட்டோம். இப்போ நம்ம 5 வருஷமா திருவாசந்தனை வர்றோம். நமக்கு வந்து நல்ல நிலை வந்துருச்சு. நம்ம ஞானம்னா என்னன்னு தெரியும். நான் ஜெனரிக்கா நம்மளுடைய டோட்டல் வாழ்க்கையை ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா, ஞானத்துக்காக சாமி கிட்ட போய் நம்ம மெனக்கடலை, அது மட்டும் சொல்லிக்கலாம். நம்ம சும்மா பேசலாம், நான் அது பண்ணேன் இது பண்ணேன்னு பேசலாம். சாமி கிட்ட போய் ஞானத்துக்குன்னு மெனக்கட்டோம்னா கொஞ்சம் கம்மிதான். ஏன்னா ஞானத்தினால எதெல்லாம் பெற முடியும்னா எல்லாம் பெற முடியும். 2 ஞானம் இருக்கு. ஒண்ணு பதிஞானம், இன்னொன்னு பசுஞானம், பாசஞானம்னு 3 ஞானம் இருக்கு. இந்த பாசஞானம் இருக்கு இல்லையா, அதான் இன்ஜினியரிங், மெடிக்கல், பிசிக்ஸ், நம்ம படிக்கிற படிப்பெல்லாம் பாசஞானம். அதாவது ஒரு பொருளுடைய ஞானம். பசுஞானம்னா நம்மளை பற்றிய அறிவு, நம்மளை பற்றிய ஒரு சிந்தனை. பதிஞானம்ன்றது இறைவன். இப்போ இந்த 3 விதமான ஞானத்துல நாம பதிஞானம் பெறும்போது என்ன நிகழும்னா, உங்களுக்கு வீடு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீடு வந்துடும். உங்களுக்கு சாப்பாடு வேணும்னு நீங்க நினைச்சீங்க, பதிஞானத்தோடு நீங்க சாப்பாடு வேணும்னு நினைச்சீங்கன்னா சாப்பாடு வந்துடும். பதிஞானம்னா என்னன்னா, பதி என்றால் சிவபெருமான். இந்த சிவபெருமான் மேல் கொண்ட ஞானம். ஐயோ, சிவபெருமான் ஞானம்னா அப்ப என்ன? ஞானம்னா என்ன சாமி? அறிவு. அறிவு. ஆஹா, சிவபெருமான் அன்பு வருஷம் 4 ஆயிருக்கல்லங்க ஐயா. இப்பதானே சொன்னோம்.
சரியினா அன்பு வெர்ஷன் 1, கிரியைனா அன்பு வெர்ஷன் 2, அப்புறம் யோகம்னா அன்பு வெர்ஷன் 3, ஞானம்னா அன்பின் வெர்ஷன் 4. அதாவது அன்பினுடைய முதிர்ந்த அன்பைத்தான் ஞானம் சொன்னோம் இல்லையா? எப்படி ஞானம்ன்றது அறிவா மாறுச்சு? கண்ணப்பட்ட இருந்தது ஞானமா அறிவா? கண்ணப்பட்ட இருந்தது ஞானமா அறிவா? அறிவா இருந்திருந்தாலும் என்ன நினைச்சிருப்பாரு? கல்லுல இருந்து தண்ணி ரத்தம் வந்தோடனே கண்டிப்பா கல்லுக்கு என்ன கிடையாது? கல்லுக்கு உயிர் கிடையாது. இந்த ரத்தம்ன்றது மேல இருந்து ஏதோ காக்கால இருந்து வந்த ரத்தமா தான் இருக்குமே தவிர சிவலிங்க திருமையில இருந்து ரத்தம் வராதுன்னு அறிவா சிந்திச்சிருப்பாரு. அறிவா சிந்திச்சிருந்தாருன்னா என்ன என்ன நடந்திருக்காது? அந்த பெரிய புராணமே நடந்திருக்காது. அப்போ அறிவு வேற அப்ப அறிவுனா அப்ப ஞானம்னா அன்பு. ஞானம் என்னது? அன்பு. சிவன் பால் கொண்ட ஞானம் தான் என்னது? சிவன் பால் கொண்ட அன்பு தான் ஞானம். சிவன் பால் கொண்ட அன்பு. சிவன் பால் கொண்ட அன்பு தான் ஞானம்னா சிவலிங்க திருமேனியில தான் சிவன் இருக்காருன்னு நினைச்சிட்டு அதுக்கு மட்டும் நான் பால் ஊத்திட்டே இருந்தா அது ஞானமானா அது ஞானம் தான். ஆனா பெரிய ஞானம் இல்ல. எல்லா சிவம் அப்படின்னு நினைச்சு எல்லாருக்கும் நான் உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டேன், அன்பு செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னா அதுக்கு பேரு தான் என்னது? ஞானம். புரியுதுங்களா? அதுக்கு பேர் தான் ஞானம். அப்போ நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா ஞானம் தான் நமக்கு வேணும். ஞானம் இருந்தா எல்லாம் கிடைக்கும். நீங்க நினைச்ச மாதிரி ஞானம் உங்கள்கிட்ட சிவஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் பால் கொண்ட அன்பு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்கும்? நீங்க சிவன் பால் அன்பு வச்சீங்கன்னா கையை நீட்டினா சாப்பாடு டசன் படத்துல வரும்ல, கையை ஜீ பூம்பா பண்ண கையில அல்வா வருது. அது மாதிரி இல்லை. நீங்க நினைச்சது எல்லாமே பிரபஞ்சம் கொடுக்கும். எல்லாரும் உங்களுக்கு வாய்க்கும். நீங்க வேணும் பசிக்குதுன்னா யாரோ ஒருவர் உங்களுக்கு பசியை தீர்ப்பாங்க. எனக்கு வீடு வேணும்னா யாரோ ஒருவர் மூலமா வீடு கிடைக்கும். எனக்கு கார் வேணும். அப்போ ஆனா ஒரு விஷயம் இதுக்கும் என்ன ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிக்கணும். இதுக்கும் ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிக்கணும். ஒரே ஒரு விஷயம். இப்போ நாம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டுல வளர்த்த நாய் என்ன பண்ணிடுச்சு? அது குப்பையில விளையாண்டு வந்து மேல ஏறி தொத்திருச்சு. நம்மள ஒரு சாண்டல் கலர் ட்ரெஸ் நாயோட கால் வச்சு பதிஞ்சிருச்சு. என்ன பண்ணுவோம்? ஒரு ஃபங்க்ஷனுக்கு திட்டுவாங்க, அதை கோவப்பட்டு திட்டுவாங்க. ஐயா ஐயே இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நாய் மேல நமக்கு ரொம்ப அன்பு இருக்கு. ரொம்ப அன்பு. நாய் எனக்கு ரொம்ப அன்பு. சில பேர் பாத்துறீங்களா? வீட்டுல இருக்கிற பிள்ளை மேல, அம்மா மேல, பொன்னாடி மேல யார் மேலயும் பாசம் இருக்காது. எனக்கு நாய் தான் உலகம். சில பேர் இருப்பாங்க பாத்துறீங்களா? அது மட்டும் தான் உலகம், எனக்கு யாரும் தேவை அப்படிலாம் இருப்பாங்க. பாத்துருக்கீங்களா இல்லையா? அப்படியே ஆளுங்களை பாத்துருக்கீங்களா இல்லையா? அப்படிலாம் இருக்காங்க. சரி, அந்த மாதிரி ஆள் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க? போனா போயிட்டு போகுது, ஏன் நாய் தானே பரவாயில்ல அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவோம். அப்போ அன்பு வந்துட்டா என்ன ஆயிடுது? மற்ற விஷயங்கள்லாம் சிறியதாக மாறுது. அன்பு வந்துட்டா என்ன அர்த்தம்? என்ன ஆகும்னா அந்த பொருள் பெருசா தெரியும், அதை தவிர மத்த எல்லாமே என்னவாயிடும்? அந்த பொருளை தவிர மத்த எல்லாமே சின்னதாயிட்டா அதுக்கு பேரு அன்புன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? வீட்டுக்காரம்மாட்ட தேங்காய் சட்னி அரைக்கிறியா தக்காளி சட்னி அரைக்க நம்ம கேக்குறாங்க. அம்மா தேங்காய் சட்னி அரைன்னு சொல்றோம். இல்ல புதினா சட்னி அரைச்சு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ரெண்டு சாய்ஸும் இல்ல. அதுல என்ன பண்ணுவோம்? சரி, அவங்க மேல அன்பு இருந்தா என்ன பண்ணுவோம்? சரி, ஏதோ ஒரு சட்னி அப்படி சொல்லி. அப்ப அன்புன்னு வந்துட்டா குறைகள் தெரியாம இருக்கிறது பேரு தான் அன்பு. நல்லா எனக்கு கவனிங்க ஒரு நிமிஷம். அன்பு இருக்குன்னா என்ன அர்த்தம்? குறை தெரியல அப்படின்னா அன்பு. சிவபெருமான் மேல அன்பு இருந்தா யாரு செஞ்ச குறையும் உங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னா நீங்க சிவன் மேல அன்பு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். யாரு செஞ்ச குறை, யாரு என்ன குறை செய்தாலும் அத கன்சிடரே பண்ணாம நீங்க இருக்கீங்கன்னா நீங்க என்னவா இருக்கீங்கன்னு அர்த்தம்? சிவன் மேல அன்பா இருக்கீங்கன்னு அர்த்தம். நாம என்ன பண்றோம்? பால் எடுத்துட்டு 4:30 மணிக்கு விறுவிறுன்னு வேகமா போய் பிரதோஷத்தப்ப எப்படியாவது பாலை ஊத்திடணும்னு போறோம். கூட்டம் அதிகமா இருந்தா என்ன பண்றோம்? அவங்கால மிதிச்சு இவங்கால மிதிச்சு தள்ளி விட்டு அவங்க கொண்டு வந்த பாலை கீழே தள்ளி விட்டு என்னமோ பண்ணி நம்ம பாலை சேர்த்தோம். அப்போ இது சிவன் மேல மட்டும்தான் அன்பு இருக்கு.
அந்த அன்பை சிவம் விரும்புவதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தான் மேல மட்டும் அன்பு வைக்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா அந்த அன்பு விளைந்து வெள்ளாம பண்றோம். இந்த ஒரு செய்தி, வெள்ளாம பண்றோம்னு என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல மட்டும் செடி போட்டு ஒரே ஒரு நெல்லை மட்டும் எடுத்து அறுத்தோம்னா அது பேர் வெள்ளாமையா? ஒரே ஒரு விதை போட்டு அந்த ஒரு வெள்ளை வந்துருச்சு, அது கொத்து கொத்தா ஒரே கொத்து நெல் நாத்து வந்துருச்சு, அதை மட்டும் அறுத்து வந்து அது பேர் வெள்ளாமையா? இல்ல. த்ரோட் தி அந்த மொத்த ஏக்கருக்கும் நெல்லை போட்டு அதை அறுத்தாதான் வெள்ளாம. அது போல நீங்க சிவன் கிட்ட மட்டும் ஒரு நெல்லை போட்டு வளர வச்சு அதை மட்டும் அறுவடை செஞ்சு வீட்டுக்கு வந்தீங்கன்னா அது ஒரு நாளும் பயன்படாது. அதுவே மொத்த எல்லா உயிர்களிடத்தும் மொத்த ஏக்கர்லயும் நெல்லை விதைக்கிற மாதிரி அன்பு விதைச்சு ஆமா அன்பு பல்கி பெருகணும். அதுதான் நமக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். அந்த அன்பைத்தான் சிவம். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அன்பே சிவமாய் அமர்ந்த பின்னே, அது முடிங்க கரெக்டா? அன்பே சிவமாய் அறிந்த பின் யார் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, அதுதான் நம்மளுடைய திருமூல திருமந்திரம். அப்போ அன்புன்னு சொல்றது நடராஜர் திருமேனியில மட்டும் கொலுசு மாட்டுறது, சாமிக்கு வஸ்திரம் சாத்துறது, அழகா இது பண்றது, அதுதான் அன்பு. சிவலிங்க திருமேனிக்கு மட்டும் அன்பு சாத்துறது, நான் திருமுறை படிக்கிறப்ப மட்டும் ரொம்ப அன்பா ஜாலியா இருக்கிறது வர்றவங்க. நான் திருமுறை படிக்கிறப்ப கூட அன்பா இருக்கிறது இல்லை, அது வேற விஷயம். திருவாசகம் படிக்கிறப்ப கூட அன்பு கிடையாது. என்ன அங்க எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க, என்கிட்ட மட்டும் மைக்கு வரல, அதான் பஞ்சாயத்து. என்கிட்ட மட்டும் மைக்கு வரல. பாருங்களேன், முன்னாடியும் போயிடுச்சு பின்னாடியும் போயிடுச்சு, நடுவில் இருக்கிற என்கிட்ட மட்டும் வர்றப்ப மட்டும் மைக்க பிடிக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கடுகடுன்னு உட்காந்து நானு நம்ம சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்கன்னா என்ன பண்ணுவாங்க? சிரிச்சுக்குவான். இந்த புள்ள எதுக்கு வந்துச்சுன்னே தெரியாம வந்துச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், நான் வந்தது சிவபெருமான்ட்ட. அவங்க அப்படி தவறு செஞ்சாலும் அவங்க மேல அன்பு செய்வேன். பரவாயில்லங்க நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தடவை அவங்களுக்கே உறுத்துரும். என்ன அதனால சரி கொடுத்துருவோம், பாவம் முகமே மாறிடுச்சு, அடுத்த தடவை கொடுத்துரும். எனக்கு நீ கொடுக்கல இல்ல, என்கிட்ட நீ மைக் கொடுக்கல இல்ல, உட டீமை 2 4 பேரை பிரிச்சுட்டு நான் தனியா பண்ண போறேன்னு போறோம்ல. அன்பு இல்ல, சிவமும் இல்ல, திருவாசகமும் இல்ல. புரிஞ்சுதா? நாங்க திருவாசகம் முற்றுவதற்கு மைக்கே வச்சுக்கிறது இல்லைங்க ஐயா. இந்த பஞ்சாயத்துக்கு தான் நாங்க மைக்கே வைக்கிறது இல்ல. ஆணியே பிடிக்க வேண்டாங்க ஐயா. இல்ல 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 சரி ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்புனா என்ன அப்படின்னா குறை தெரியாம இருக்கிறதுக்கு பேருதான் அன்பு. அவர் மேல அன்பா இருக்கணும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எந்த குறையும் தெரியாது, அதுதான் அன்பு. அப்போ யாரு மேலேயும் குறை தெரியலன்னா சிவத்து மேல அன்பு வச்சிருக்கீங்கன்னு. யாரு மேலேயும் குறை தெரியாம இருக்கு. குறை தெரியுதா, நம்மளே அறியாம குறை தெரியுதானே செய்யும். உடனே என்ன பண்ணிக்கணும், அதை மட்டுப்படுத்தி சரி போயிட்டு போச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, சிவம் பார்த்துக்குவாரு. சிவம் மேல அன்பு வச்சிருக்கோம்ல, இவங்களுடைய குறை நமக்கு தெரிய வேணும், சரி கடந்து போவோம்னு போனா அந்த சிவன் மேல கொண்ட அன்பு எல்லாருடைய குறையும் மறக்க செய்தில்ல. அப்படி மறக்க செய்யறப்போ நம்முடைய வினைகள் எல்லாம் 0 ஆயிடும். யாருக்கிட்டையும் எதையும் பிரயோகப்படுத்த மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். வினை 0 ஆயிடுச்சுன்னா அப்பனுடைய திருவடி தான் நமக்கு சரணம். அடுத்த பிறவி கிடையாது. அடுத்த பிறவியில எங்க இருப்போம்? இப்படி திரும்பி பார்த்தா காரைக்கால் அம்மையா, இப்படி திரும்பி பார்த்தா மாணிக்க வாசகர், உடனே யாரோ தட்டுவாங்க, யாருன்னு பார்த்தா ஞான சம்பந்தர். யோ குனியா வளர்த்தியா உட்கார்ந்து இருக்க, அப்ப ஆடுறது தெரியல அப்படின்னு புடனையில ஒரு தடுத்துட்டு வரும் ஞான சம்பந்தர். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்முடைய 63 நாயன்மார்களுடைய வரிசை, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா தாயுமானவர், எப்படி பார்த்தா கிருபானந்த வாரியார்னு சொல்லிட்டு அத்தனை தூய ஆன்மாக்களுடைய மத்தியில ஆடுகின்ற திருக்கோலத்தை அப்படி என்ஜாய் பண்ணி கவனிக்கிற பேரருள் கிடைக்கும். இவர்களுடைய குறைய மறக்கிறதுனால. யார் குறைய? நீங்க ஒன்னும் பெருசா அன்னை தெரசா மாதிரியோ பெரிய பெரிய ஆளுங்க மாதிரியோ யாரோ நமக்கு சொந்தக்காரவங்களுடைய குறைய மட்டும் மறந்தா போதும். அது மட்டும் நாம என்ன பண்ணுவோம், ஊர் நாயை பேசிட்டு அவங்க குறைய மட்டும். ஆனா என் தங்கச்சி குறைய மட்டும் மறக்க மாட்டேன், எங்க அக்கா குறைய மட்டும் மறக்க மாட்டேன், எங்க அம்மா செஞ்சுட்டாங்க, யார் செஞ்சாலும் பரவாயில்ல, எங்க அம்மா பாட்டு. இந்த மாதிரி குறைகளை நம்மளுடைய சார்புல இருக்கக்கூடிய குறைகளை நீங்க விட்டாலே நீங்க என்ன ஞானத்துல எண்ணத்துல இருக்கீங்க, அன்புல இருக்கீங்கன்னு அர்த்தம். முதிர்ந்த அன்புக்கு என்ன பேரு? முதிர்ந்த அன்புக்கு என்ன பேரு? ஞானம் அடைஞ்சிட்டா என்ன கிடைக்கும்?
எல்லாம் கிடைக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே கனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண். அபிராமியினுடைய கடைக்கண் நல்லனை எல்லாம் தரும். முதல் லிஸ்ட் போட்டே வந்தாரு. யாரு? அபிராமி பண்ற லிஸ்ட் போடாரு. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தரும் சொல்லிட்டே போனாரு. என்ன லிஸ்ட் பெருசாயிட்டே போது, எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில சொல்லுமே. என்ன சொல்லிடலாம்? நல்லனை எல்லாம் தரும். நல்லது என்னவோ அது எல்லாமே தந்துரும். யாருடைய கடைக்கண்கள்? அன்னை பராசக்தியினுடைய கடைக்கண். அன்னை பராசக்தி யாரு? அன்னை பராசக்தி யாரு? யாரு? சிவனின் ஒரு பாதி, சிவனுடைய கருணை தான் என்னது? அன்னை பராசக்தி. அன்னை பராசக்தி அவனுடைய கருணை தான் அன்னை பராசக்தி. அப்ப சிவனுடைய கருணை நமக்கு கிடைச்சது அப்படின்னா என்ன ஆகும்? நமக்கு எல்லாமே தரும். சிவ கருணை. கருணைக்கு இன்னொரு பேர் என்ன? அன்பு. சிவ அன்பு நம்ம கிட்ட இருந்தா என்ன கிடைக்கும்? நல்லனை எல்லாம் தரும். சிவ அன்போட இருங்களேன். சிவ அன்போட இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ உங்க வீடு வாசல் தேடி நிற்கும். நீங்க எழுதி தரேன். நீங்க யாரையும் அடிக்க வேணாம், மட்டம் தட்ட வேணாம், உழைக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம். நினைச்சீங்கன்னா சிவ மேல அன்பா இருந்தார். யாரு? சுந்தரர் சிவ மேல அன்பா இருந்தார். வந்தது எதுக்காக? 2 பேரை கல்யாணம் முடிச்சு அதனுடைய இன்ப துன்பங்களை அனுபவிச்சு அந்த வினையை நீக்கிறதுக்காக, நமக்கு திருத்தொண்டு தொகை தர்றதுக்காக. எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நினைச்சாரு? அப்பா கிட்ட போனா நல்லா இருக்குமே நினைச்சாரு. அவ்வளவுதான். தான் செஞ்சாரு. சுத்தி வந்து பாக்குறாரு, வாசல் என்ன இருக்கு? சுத்தி வந்து பாக்குற வாசல் என்ன இருக்கு? அது வந்து நிக்குது. 2 பக்கமும் 500 தந்தங்கள் கொண்டு. அவருக்கு கேட்கல. சாமி வந்தான. அப்போ ஞானம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த உடலுக்கு தேவை இருக்கு, இந்த பிரபஞ்ச தேவை இருக்குன்னா டக்குன்னு வந்து நின்றும். ரசிக்குதுன்னு நினைச்சா சாமி என்ன பண்ணுவாரு? பொதிசோறு சுமந்து கொடுத்துருவாரு. கால் நோகுதுன்னா அவனே பல்லக்கு கொடுத்துருவான். கை தட்டி கை செவந்துருச்சுன்னா தாளம் கொடுத்துருவான். உங்களுக்கு காசு வேணுமா? காசு கொடுத்துருவான். இல்ல வர்ற அடியார்கள் அழுகுறாங்க, முதல்ல கடிச்சிருச்சு, முதல்ல சாப்பிட்டுருச்சு, அந்த பிள்ளை வேணுமாமே, பாவம் எங்க பிள்ளை வந்துடும். நீ கவனிங்க, ஞான சம்பந்தர் போய் பூம்பாவை எழுப்புறாரு. அங்க எலும்பு இருந்துச்சு, எலும்பாவது இருந்துச்சு. ஆனா நம்பியாரூர் போறப்ப என்ன கிடையாது? அந்த தடாகமே இல்ல, காஞ்சிருச்சு. 5 வருஷம் ஆயிடுச்சு இல்ல, தடாகம் காஞ்சிருச்சு, தண்ணி இல்ல. அந்த முதலை திரும்ப வருமா? அந்த முதலையே இல்ல. முக்தா முக்தி தரவல்ல பாட்டாரு. திடீர்னு தடாகம் நிறையுது, அதே முதல்ல வருது, கக்குது. கக்குன்னு அந்த பிள்ளை என்ன வரணும்? ஏற்கனவே 5 வருஷம் கழிச்சு தானே வரணும். 5 வருஷம் கழிச்சு வந்த பிள்ளையா வருது. அந்த 5 வருஷம் வயசும் கூடிதான் வருது அந்த பிள்ளை. சப்போஸ் 5 வருஷம் கம்மியா வந்தா என்ன ஆகுது? டைம் டிலே ஆயிடுச்சு இல்ல, அதுவும் தப்பாயிடும்ல. அப்போ குழந்தைய வளர்த்து கொடுக்குறாரு சாமி. அப்ப என்ன இருக்கு அங்க? அங்க என்ன இருக்கு? முதல்ல இல்ல, எதுவுமே இல்லை. அப்போ என்ன? நாம அன்பு, சிவ அன்பு நிறைஞ்சு நின்னோம்னா அவர் என்ன கேட்டாரு? 2 பேரும் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாரா இல்லையா? முடிச்சு கொடுத்தாரு. 2 கல்யாணம், 2 தடவை தீட்சை, 2 தடவை அடி எடுத்து கொடுக்குற, எல்லாமே 2. அப்போ நம்ம ஞானமா இருக்கிறோம்னா நமக்கு பிரபஞ்ச தேவை ஏதாவது இருக்கு, உடலுக்கு தேவை ஏதோ இருக்குன்னா அதை இறைவன் வந்து கொடுத்துருவோம். ஏன்னா இந்த பிள்ளைக்கு ஞானம் வந்துருச்சு. திரும்ப போய் இறக்கி இது வேற எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லி, அப்போ நாம என்ன பண்றோம்? பிரபஞ்ச தேவையை நோக்கி ஓடிட்டு இருக்கேமே தவிர ஞானத்துக்குன்னு வேலை பார்க்கறது. அதுதான் இங்க பஞ்சாயத்து. ஞானத்துக்கு நம்ம வேலை பார்க்கறது இல்லை. அந்த ஞானத்துக்கு வேலை பார்க்கறதுக்காகத்தான் 2 நாள் டைம். புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 8 to 10
ஞானத்துக்குன்னு கொஞ்சம் வேலை பார்ப்போமே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஞானம்னா சிவன் பால் கொண்ட அன்பு. சிவன் பால் கொண்ட அன்புனா சிவலிங்க திருமேனியில மட்டும் செய்யற அன்பு இல்ல. சிவம் எங்க இருக்கு? சிவம் எங்க இருக்கு? எல்லாவற்றிலும் இறைந்து கிடைப்பதால அவன் இறைவன். அப்படிதானே? எல்லாவற்றிலும் உள்ளும் கடந்தும் கிடப்பதனால அவன் கடவுள். எல்லாவற்றிலும் பதிந்து கிடப்பதனால அவன் பதி. எப்படி அழகா பேர் வச்சிருக்காங்க பாருங்க. பதிந்து கிடப்பதினாலே பதி, இறைந்து கிடப்பதினாலே இறைவன், உள்ளும் கடந்தும் கிடப்பதினாலே அவன் யாரு? கடவுள் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பலவித நாமங்கள் உண்டு. அப்போ சிவன் பால் கொண்ட அன்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரு மேலேயும் அன்பு வச்சாதான் சிவன் பால் கொண்ட அன்பு. எல்லா சப்ஜெக்ட்லயும் 100க்கு 100 எடுத்தாதான் என்னது நல்ல பிள்ளை. ஒரு சப்ஜெக்ட் மட்டும் 100க்கு 100 எடுத்து மத்த எல்லாம் 0 வாங்கிட்டா, அதுதான் நான் ஒரு சப்ஜெக்ட் 100 வாங்கிட்டேன் இல்ல, இல்ல நான் ஒரு சப்ஜெக்ட் 100க்கு 100 வாங்கிட்டேன், நான் தானே பாஸ் அப்படின்னு சொன்னா பாஸா? இல்ல. அது மாதிரி தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் அன்பு செஞ்சா 100க்கு 100, அந்த 100க்கு 100 மட்டும் சாமி கேட்கல, எல்லார்கிட்டையும் 100க்கு 100 எல்லார்கிட்டையும் அன்பு செய்யக்கூடிய ஆற்றல் தான் சிவ அன்பு. சிவ அன்பு தான் ஞானம். அந்த ஞானம் வந்தா என்ன கிடைக்கும்னா அட்டமா சித்தி கிடைக்கும். இன்னொன்னு சொல்லவா? ஞானம் வர்றதுக்கு முன்னாடி இன்னொன்னு வந்துரும். எல்லா பொருளையும் சிவமா பார்த்தா ஞானம், எல்லா பொருளையும் சக்தியா பார்த்தா யோகம். இந்த யோகத்துல என்ன வந்துரும்? அஷ்டமா சித்தி வந்துரும். நீங்க வானத்துல நடக்கலாம், சின்ன அணுவா தேயலாம், அப்படியே விஸ்வரூபம் எடுக்கலாம், பலகாய பிரவேசம் பண்ணலாம், நீங்க எல்லாரையும் வசியம் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா விதமான அந்த ஆற்றல் உங்களுக்கு வந்துடும். நீங்க நில்லுன்னா நிக்கும். என்னடா சினிமா படம் மாதிரி, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம், அதுல நிக்கும் பாருங்க எல்லாம். அந்த மாதிரி நிக்குமா? சினிமா படத்தை தான் பார்த்திருக்கோம்னா நிக்கும். எப்போ? நான் எல்லாரு மேலையும் சமமாக அன்பு வச்சிருந்தேன்னா பிரபஞ்சம் அப்படியே கேட்கும். நீங்களே சிவமாயிட்டீங்கன்னு அர்த்தம். எல்லாரு மேலேயும் அன்பு வச்சா யாரு? அவன் பேர் என்ன? எல்லாரு மேலேயும் அன்பு வச்சா அவன் பேர் என்ன? சிவம். சிவன் தான் எல்லாரு மேலேயும் அன்பு வைக்கும். செத்த பொணத்து மேலேயும் அன்பு வைக்கும், புல்லு மேலேயும் அன்பு வைக்கும், பேய்கள் மேலேயும் அன்பு வைக்கும், நாய்கள் மேலேயும் அன்பு வைக்கும். புழுத்தலை நாயை நின்றது நாய். சில நாய் பாத்துறீங்களா? உடம்பெல்லாம் என்ன ஆயிடும், அப்படியே முடியெல்லாம் உதிர்ந்து உடம்பெல்லாம் பக்கா புண்ணாகி அந்த புண்ணுல வழியா புழு உதிர்ந்துட்டு இருக்குமா. அந்த புழுத்தலை நாயனாக இருந்தால் அந்த நாய் பக்கத்துல வந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம நாய் தான். அந்த நாய்க்கு அந்த வியாதி வந்துருச்சு, என்ன பண்ணுவோம்? தடவுவோமா? தடை கொடுப்போமா? சாப்பாடு போடுவோமா? ஊட்டுவோமா? எவ்வளவு அயர்வுப்படுவோம். அந்த நாய் பக்கத்துல வந்தாலே தெரிச்சு ஓடுவோம்ல. ஆனா அந்த புழுத்தலை நாயனுக்கும் அருள் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவன் யாரு? சிவபெருமான். அதனால நாம அப்போ எல்லாரு மேலேயும் அன்பு வச்சா அவன் பேர் யாரு? அவன் யாரு? சிவம். சிவன் தான். அப்ப நீங்க எல்லாரையும் அன்பு வச்சுட்டீங்க, நீங்க சிவன் தான். சிவம் என்ன சொன்னா சிவம் நில்லு. சிவம் பார்த்து ஞாயிறுன்னு சொல்லக்கூடிய சூரியன் நில்லுன்னு சொன்னா நிக்குமா? சிவம் நிக்கும். கடல் அலைகள் அப்படியே உள்ள வற்றி போ அப்படின்னா வற்றுமா? வற்றிப்படும். மழையை பார்த்து நடந்து வாங்க நடக்குமா? நடக்கும். ஏன்? சொல்லுவது சிவம். சிவமாகிறதுக்கு என்ன தகுதி? சிவமாகிறதுக்கு என்ன தகுதி? அன்பு வச்சிருக்கோம். ஆமா, அன்பு வச்சிருக்கோன்றதுக்கு என்ன பறைசாற்று? நம்ம ஜானகியம்மா 100க்கு 100 நாம் அன்பு வச்சிருக்கோன்றதுக்கு என்ன பறைசாற்று அப்படின்னா, யாருடைய குறையும் கண்ணுக்கு முன்னாடி பளிச்சுன்னு தெரியக்கூடாது. வருதா? சரி, அவங்க தெரியுது, அவ்வளவுதான். சரி, தெரியுது சாமி, நீங்க சொல்லிட்டீங்க, தெரியுது, வருது, டப்புன்னு மனசு, ஐயோ ஆனந்த் சொல்லியிருக்கானே, படுபாவி சும்மா இருக்காம சொல்லி விட்டு போயிட்டானே, பளிச்சுன்னு அவங்க குறை வந்த உடனே ஐயோ இதை என்ன பண்ணிடலாம், விட்டுருவோம். விட்டுட்டு நாம அவங்களுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் நடந்து போனா என்னமோ நம்ம சிவமாயிருவோமே, சொன்னதெல்லாம் நடக்குமாமே, நமக்கு நினைச்சதெல்லாம் கிடைக்குமாமே, செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு செஞ்சு பாருங்க. அந்த பலனை நீங்க அனுபவிப்பீங்க, கண்டிப்பா அனுபவிப்பீங்க.
ஆனா முன்ன பின்ன ஆகும், எல்லாருனாலையும் சரியா இருக்க முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். புறா முன்னாடி பளிச்சு வந்து நிற்கும். மத்தவங்க செஞ்ச நிறைய எல்லாம் நிக்காது. என் நண்பன் இருக்கா, இப்பதான் நாங்க எல்லாரும் 25 வருஷத்துக்கு ஒரு தடவை ரீயூனியன் பண்ணோம் எல்லாருமே. நாங்க 2000 எல்லாரும் பாலிடெக்னிக் முடிச்சோம், 2025 இப்ப எல்லாரும் பாக்குறோம். 25 வருஷம் கழிச்சு எல்லாரும் பார்க்கணும். எல்லாரும் அது சாதிச்சேன் இது சாதிச்சேன்னாங்க. ஆனா நான் சொன்னது, எனக்கு கிடைச்சது யாருக்குமே கிடைக்க முடியாத ஒன்ற உடன் கலந்த அடியவர்களுடைய அந்த விஷயம். இது உலகத்துல இங்க யாருமே சம்பாதிச்சிக்க முடியாது, இனிமேலும் சம்பாதிக்க முடியாது. அது நான் சம்பாதிச்சிருக்கேன், எனக்கு நான் படிச்சிருக்கேன். ஆனா எங்க செட்லயே நான் ஒருத்தன் தான் டாக்டரேட். நான் 47 பேரு, எல்லாருமே டாப்பர். ஆக்சுவலி என் கிளாஸ்ல வந்து ஸ்டேட் செகண்ட் 488, அந்த பையன் பேர் 488, அவருங்க இருந்தாங்க. நான் வந்து 447. இன்னைக்கு வரைக்கும் நான் எடுத்த மார்க்க என்னுடைய ரிலேஷன் இருக்காங்க யாருமே பிரேக் பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் 25 வருஷம் ஆயிடுச்சு. 25 வருஷமா நான் எடுத்த மார்க்க இன்னுமே யாரும் பிரேக் பண்ணல. என் தங்கச்சியா இருக்கட்டும், என்ன யாருமே பிரேக் பண்ணல. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அதெல்லாம் பெருசா தெரியல. டாக்டரேட் முடிச்சோம், முனைவர் பட்டம் வாங்கணும், இன்ஜினியரிங் முடிச்சோம், மாஸ்டரேட் முடிச்சோம், சம்பாதிக்கிறோம், வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கிறோம், ஆங்கில புலமை இருக்கு, அது இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உடல் போயிடுச்சுன்னா இவங்க எல்லாருமே போயிடுவாங்க. மாடு, மனை, மக்கள், கல்வி, சுற்றம், கேள்வி, நம்முடைய ஜாதி, குலப்பெருமை எல்லாமே இந்த உடல் போயிடுச்சுன்னா போயிடும். இந்த உடல் போனதுக்கு அப்புறமும் வரக்கூடியது எங்க அடியார்களுடைய வாழ்த்து தானே, எங்க அடியார்களுடைய ஆசி தானே, அவருடைய திருவடி பேரு தானே. இதுதானே உடல் கடந்தும் வருகின்றது. அப்ப அது கிடைச்சிருக்குன்னு சொல்லி நான் பெருசா சொல்லிக்கல. பட் அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அது உன்னை தாங்கி போறோம் அப்படின்னு. அதனால ஏன் சொல்லணும் அப்படின்னா, இப்போ யாரு குறையும் பளிச்சுன்னு தெரியக்கூடாது. 25 வருஷமா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அன்னைக்கு எங்க எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து. நான் சொல்றதை நீ கேட்கல, நீ சொல்றதை நான் கேட்கல, ஆர்கனைஸ் கமிட்டி, நான் சொன்ன சாப்பாடு நீ போடல, இங்க போட்டோ எடுக்குன்னு சொல்றாங்க, இங்க போட்டோ எடுக்கிறாங்க, அங்க உட்காராதான் அங்கதான் உட்காடுறாங்க, அவங்களுக்குள்ளே மல்லுக்கட்டு. நான் சும்மா சண்டை போடுறாள் நானும். அப்போ ஆனா அந்த 25 வருஷத்துல அவங்க செஞ்ச உதவி, என்னுடைய நண்பர்கள் செய்த உதவி நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. அடியேன் இந்த இடத்துல இருக்கேன்னா கண்டிப்பா என்னுடைய நண்பர்கள் தான். ஒரு முறை ஃபீஸ் கட்ட முடியல, ஒரு செமஸ்டர் ஃபீஸ் ஆல்மோஸ்ட் பேரெல்லாம் எடுத்தாச்சு, காலேஜோட நேம்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா ஃபீஸ் கட்டினா ஒரு 10 நாள் லேட் ஃபீ கொடுப்பாங்க. லேட் ஃபீக்கு அப்புறம் நீங்க ஃபீஸ் கட்டினா உங்க பேர் எடுத்துருவாங்க. அப்புறம் ரீஅட்மிஷன் தான் வரணும். நான் ரீஅட்மிஷனும் ஆகி எனக்கு கிளாஸ் ரூம்ல நான் உட்காந்துருக்கேன். அந்த பியூன் வர்றாரு, வந்துட்டு ஆனந்த் ஒருத்தர் வந்து அவர் ரீஅட்மிஷன், நீங்க ஃபீஸ் கட்டல, நீங்க கிளாஸ் விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே நான் ஒன்னும் போயிட்டேன், வெளியே போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலங்கிட்டாங்க எல்லாரும், நீதான் நல்லா படிப்ப, என்னடா இப்படி ஆயிடுச்சு, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி 5 நிமிஷம் தான் திரும்ப என்னை அந்த கிளாஸ்ல சேர்த்தாங்க. சப்போஸ் அன்னைக்கு ஏதோ சேர்க்க முடியாம போயிடுச்சுன்னா நான் ஷை டைப்பு. நான் அதுக்கப்புறம் காலேஜ்க்கே போயிருக்க மாட்டேன், அதுக்கப்புறம் படிச்சிருக்க மாட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து எங்கேயோ போய் எங்கிட்டோ மாறிடுது. அப்படிங்கிற பல முறை பல உதவிகள் செய்த நண்பர்கள் இன்னைக்கு வந்து போட்டோ இங்க உட்காராத, அங்க எடுக்காத, இங்க நில்லு, அங்க நில்லு, பேசாத, அப்படி இப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்றப்ப அவங்களுக்கு அன்னைக்கு நடக்கிற குறைதான் கண்ணுக்கு தெரியுதே தவிர 25 வருஷமா அவன் செஞ்ச நன்மை கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? அப்போ குறை பளிச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும், மட்டு தட்டணும். அது என்ன பண்ணும், குறை பார்க்காது, என்ன பண்ணும், அவங்களுடைய நல்லது, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றல்லது, நல்லா இல்லாதது அன்னைக்கு என்ன பண்ணும், மறந்துடணும். அப்படி மறந்துட்டு போ அப்படின்னு சொல்லி பழைய ஆனந்தா இருந்தா என்ன பண்ணுவோம், வரைஞ்சு கட்டிட்டு சண்டை போடுறாங்க. வந்து எத்துக்குமே அவங்க என்னடமா என்னை போட்டு உலுக்கி எடுத்தாங்க எல்லாரும் சேர்ந்து. இதுதான் கத்துக்கிட்டேன். இது எங்க வீட்டுல சொன்னேன், இது மாதிரி நடந்து பரவாயில்ல, இந்த இடத்துல நீ அமைதியா இருக்கன்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு சேஞ்ச் வந்து இருக்கு அப்படின்னு வீட்டுல சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்க அடியார்கள்ட்ட சேஞ்ச் இருக்கு, என்கிட்ட சேஞ்ச் இருக்கு அப்படின்னு பெருமைப்பட்டேன். நான் ஏன் சொல்ல வரேன்னா, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அதனால குற்றம் பார்க்கறது என்ன பண்ணிடணும், நம்ம கிட்ட வரவே கூடாது. குற்றம் பார்க்கிறது, அழகுல குற்றம் பார்க்கிறது, பேசுறது, அவன் அப்படி சொல்லிட்டு போறான். அவன் அடுத்த பிறவி எடுக்கிறதுக்காக சொல்றான். நாம இனிமே பிறவி எடுக்காம இருக்கிறதுக்காக அதை மறக்கிறோம். எது நல்லது, மறந்துட்டு போறது நல்லது. ஆனா அடுத்த பிறவி எடுத்துட்டு போகணும். பார்த்துட்டு என்ன சொல்லணும், ஐயோ இந்த புள்ள அடுத்த பிறவில கழுதையா பிறகுதோ, நாயா பிறகுதோ, பேயா பிறகுதோ தெரியல, பாவம் யாரு பெற்ற பிள்ளையோ, நல்லா இருந்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாம மறந்துட்டு சிவபெருமானோடு நாம என்ன பண்ணோம், பயணிக்க ஆரம்பித்து விட வேண்டும். அப்போ இதுதான் நான் அடியாட்ட சொல்லக்கூடிய விஷயம். நீங்க எத்தனை அமர்வு வந்தாலும் என்கிட்ட என்னதான் இருக்கும், அன்பை புகட்டுறதுதான் நம்ம வேலை.
வேற எந்த வேலையும் இருக்காது. நீங்க 7856வது அமர்வு வந்தாலும் அன்பை புகட்டுங்கன்னு தான் சொல்ல போறோமே தவிர அதை மாடிஃபை பண்ண போறோம். அதனால நாம சிவஞானம் பெற்றால் சிவன் பால் அன்புதான் ஞானம். சிவன் பால் அன்புதான் சிவம் ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா பொருள்களுக்கும் சமமான அன்பை பிரிச்சு கொடுத்தோம்னா அதுதான் சிவஞானம். சிவஞானம் இருந்தா நாமும் சிவன் தான். சிவனுக்கு ஏதாவது குறை இருக்குமா? அவன் நினைச்சா அத்தனையும் நடக்கும். அது மாதிரி நீங்க நினைச்சா அத்தனை நடக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, எல்லார் குறையும் மறங்களேன் சொல்லும் போது அடியன் கண்கள் நீர்ப்பது. எல்லார் குறை எவ்வளவு குறைகளை நீங்க மறக்கிறீங்களோ அவ்வளவு உயர்வு உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும், முளைச்சிட்டே இருக்கும். முன்னாடி கண்ணு முன்னாடி தெரியும். இவங்க குறைய நான் பார்க்க இன்னையில இருந்து அவங்க செஞ்ச எனக்கு இவ்வளவு பண்ணிருக்காங்க, அந்த குறைய இனிமே நான் பார்க்க மாட்டேன்னு ஒரு டிட்டர்மினிஸ்டிக் மைண்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க. நாளை காலையில 6 மணிக்குள்ள நீங்க நினைச்ச பெருஞ்செய்தி வாசல்ல காத்துட்டு இருக்கு. மத்தவங்களுடைய குறைதான் நம்ம வளர்ச்சியை தடுத்துட்டு இருந்தது. பார்த்த குறை அந்த பார்வை தான். மத்தவங்களை பார்த்த குறையை நம்ம நிவர்த்தி பண்ணிட்டோம்னா எத்தனை அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, எத்தனை வீடு, எத்தனை வாசல், எவ்வளவு பொண்ணு பொருள், சந்தோஷம், சிரிப்பு, வாசல் அத்தனையும் பூத்து குலுங்கும். இதுதான் உண்மை. புரிஞ்சுதுங்களா? அதை செய்யலாம். சரி, இப்போ பாட்டுக்கு வந்துடலாமா? பாட்டுக்கு வந்துடலாம். என்ன பாட்டு? இப்போ போன பாட்டை மட்டும் லைட்டா பார்த்துட்டு போயிடலாம். ஒரே ஒரு விதை. இன்பால் மொழிக்கில்லா எங்கள் பொருந்துரைக்கும் முன்பால் முழங்கும் முரசு எம்பாய். அவனுக்கு என்ன முரசு? டம் டம் டம்னு வர முரசு என்ன அப்படின்னா, முதல்ல மன்னனுக்கு ஏன் முரசு வேணும்? ஏன் முரசு? மன்னனுக்கு ஏன் முரசு வேணும்? மன்னன் வருவது ஏன் அறிவிக்கணும்? ஏன் நைட்டோட நைட்டா திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட்டா போயிடலாம்ல அடிக்கிறதுக்கு? ஏன் அறிவிக்கணும்? இல்ல இந்த முரசு நாட்டுல ஏதாவது குறை இருந்தா அதை சொல்றதுக்கோசரம் முறை அடிப்பாங்க ஐயா. நான் இப்படி சொல்லி இப்ப கவனிங்க எல்லாரும். அறிவிப்பதற்காக முரசு முக்தி வரப்போகுது அப்படின்னு அறிவிக்கிறதுக்காக நமக்குள்ள ஜென்ரலா நான் ஜென்ரலா முரசு எதுக்காகன்னா கவனிங்க எல்லாரும். நாம ஒரு நாட்டை போர் தொடுத்து போறோம். போர் தொடுத்துட்டு போய் அவன்கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி முரசு கொட்டும் போது அவன் என்ன பண்ணுவான்? முரசு கொட்டுறதுலே தெரிஞ்சிருக்கு வந்திருக்கிறது பாண்டிய மன்னனா, குறுநில மன்னனா, பேரரசனா. பேரரசன் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவான்? சண்டையே போட மாட்டான். நம்ம வடிவேலு காட்டுவார்ல வெள்ளைக்குடி ரெண்டு காட்டுவார்ல, அது மாதிரி சண்டையே போடாம வெள்ளைக்குடியை காமிச்சிட்டு வந்து சரணாகதி ஆடுவான். அதுக்குதான் முரசு. தன்னுடைய மக்களை சண்டையே போட வைக்காம வெல்வதற்காக வச்சிருக்கிறது தான் முரசு. பாதி பேர் முரசு சத்தத்திலே பயந்து நடுங்கி, ஐயோ அவங்க கொடுக்குற முரசு சத்தமே அவ்வளவு இருக்கே, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆளுங்களே அவ்வளவு இல்ல, நம்ம போய் சரணாகதி அடைஞ்சோம், இனிமே அவங்களோட சேர்ந்துக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா என்ன கவனிங்களே, ஒரு நிமிஷம் கவனிங்களேன். நீங்க பாத்தீங்கன்னா சோழ மன்னனுடைய கொடி புலிக்கொடி தெரியும் இல்லையா? புலிக்கு ஒரு நியாயம் இருக்கு. என்ன நியாயம்னா, வேட்டையாடிட்டு இருக்கிறப்போ வேட்டையாடுற விலங்கு இடது பக்கமா விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை சாப்பிட்டாரு விட்டுட்டு போயிடும். வேட்டையாடும் போது வர்ற விலங்கு அதுக்கு இடபாகமா விழுந்துருச்சுன்னா அதுக்கு அதை சாப்பிடாம அதை விட்டுரும். ஏன்னா அதுக்கு அது நியாயம், தர்மத்துல நிக்குது. அப்ப புலின்னு என்ன அர்த்தம்? நாங்க வேட்டையாடினாலும் அதுல தர்மத்துல நிக்கிறோம்னு சொல்றாங்க யாரு? சோழர்கள். நாங்க மத்தவங்களை வெற்றி கொண்டாலும் தர்மத்துல இருந்துதான் வெற்றி கொண்டுவோம், எங்களுக்கு புலி போல பலம் உண்டுன்னு சொல்றது. இந்த சேர மன்னன் கொடி எப்படி இருக்கும்? என்ன இருக்கும்? வில்லுதான். இந்த வில்லு என்ன பண்ணும்? தன்னுடைய நாள்ல இருந்து புறப்பட்டா தன்னுடைய இலக்குல தான் போய் நிற்கும். அது மாதிரி நாங்க நாள்ல இருந்து புறப்பட்டோம்னா இலக்க அடைந்தே தீர்வோம் அப்படின்னு சொல்வதுதான் விற்கொடி. அப்ப விற்கொடி, சேவற்கொடி, மன்னிக்கணும், சிற்கொடியும் புலிக்கொடியும் தன்னுடைய வீரத்தை பறைசாற்றுகின்றது. பாண்டிய மன்னர்களுடைய கொடி என்ன? மீன் என்னங்க செய்யும்? பார்த்தாலே மீனை பார்த்தாலே வருது தின்றலாம், இல்லப்பா ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு தான் நினைப்போம். மீன் கொடியோட சிறப்பு என்ன தெரியுமா? கண்களாலேயே அரவணைக்கிறது. மீன் என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு அட்டாக் வந்ததுன்னா
அட்டாக் வந்ததுன்னா அது தன்னுடைய மொத்த குஞ்சை வாயில வச்சுட்டு தான் குஞ்சுக்கு இல்லாத மாதிரி மறைச்சு பாதுகாக்கும். அங்க அங்க தன்னுடைய குஞ்சு என்ன பண்ணாது, அட்டாக்கே போகாது. கடைசி வரைக்குமே போருக்கே போகாது. போருக்கே போகாம ஜம்முன்னு எப்பயும் ஜாலியா வச்சிருக்கோம். என்னுடைய குடிகளை என்ன மீறி யாரும் டச் பண்ண முடியாதுன்னு சொல்வதுதான் மீன். என்னுடைய குடிகளை என்ன மீறி யாரும் டச் பண்ண முடியாது. அதுதான் எல்லாம் தாயை தாண்டிதான் என்ன பண்ணணும், உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த குஞ்சு தாயிட்ட இருந்து கண்டிப்பா அந்த குஞ்சை நீங்க என்ன பண்ண வாயில இருந்து எடுக்கவே முடியாது. அப்போ என்ன மீறிதான் நீ என்ன பண்ண முடியும், என் பிள்ளைங்களை டச் பண்ண முடியும். ஒரு தாய் கொடியில நின்னா எப்படி இருக்கும், ஒரு ஆக்ரோஷமா ஒரு தாய் கொடியில நின்னா எப்படி இருக்கும், அதுதான் மீன் கொடி. ஒரு சாதாரண பருந்து, பெரிய பருந்து கோழி குஞ்சை தூக்க முடியுமா? அந்த தாய் கோழிக்கு எவ்வளவு கோபம் வரும் பாத்தீங்களா? ஒரு நாய் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுவா இருக்கும், ஒரு பசு ரொம்ப சாதுவா இருக்கும். கன்று போட்டா பக்கத்துல போக முடியுமா? போக முடியுமா? அதை மீறி அதை தொடக்கூட முடியாது. அது போல ஒரு தாய், நான் நிக்கிறேன், தாயா நிக்கிறேன், வந்தா தொட்டுப்பாருன்னு சொல்வதுதான் அந்த மீன் கொடி. ஆக அங்க யாரு? அன்னை பராசக்தி மீனாட்சியே தாயா இருக்கிறா. அவருடைய கண் பார்வையை விட்டு அகலாம எந்த குடிக்கும் எந்த விஷயத்துக்கும் என்னைக்குமே. அதனால மீனாட்சி பட்டணத்துக்குள்ள வந்துட்டா அவ என்ன பண்ணிடுவா, அவ பார்வைக்குள்ள வந்துட்டா யாரும் டச் பண்ண முடியாத மாதிரி ஆக்கிக்குவாள். அதனால மதுரை என்பதிக்கு பாண்டிய அந்த அரசுக்கு அவ்வளவு பெரிய அர்த்தம். அப்போ இது எதுக்கா பறை தான் பேச வந்தோம். இப்ப பறை எதுக்காக அடிக்குதுன்னா, அவன் வருவதற்கு முன்னாடி எதிரிகளை வெல்வதற்கு. அதுதான் பறை. அதுதான் ஒரு மன்னனுக்கு பறைன்னு இருக்குது. அவன் வருவதற்கு முன்னதாகவே எதிரிகளை வெற்றி கொள்வது. சிவம் வந்துட்டாருன்னா மும்மலங்களும் கையெடுத்து கும்பிட்டு ஆள விடுப்பா சாமின்னு சரணாகதி அடைஞ்சு பிறவிங்கிற அந்த பகை கலங்கி பேரின்பத்தை கொடுத்துட்டு போயிருமா இந்த ஆன்மாவுக்கு. அதுக்காகத்தான் அவனுடைய நாதப்பறை. அந்த நாதப்பறை என்ன பண்ணும், இந்த ஆன்மாவுக்கு உள்ளுக்குள்ள எழும்பும். எப்போ நீங்க சிவத்தை சரியா சிவன் மேல அன்பு வச்சுட்டீங்கன்னா என்ன கிடைச்சிரும் தெரியும்ல. கண்ணப்ப நாயனார் சிவன் மேல அன்பு வச்சாரு, கிடுகிடுன்னு மேல ஏறப்ப கொய்யின்னு ஒரு சத்தம் கேட்டு சொல்லி நான் போன வாரம் சொன்னேன், வண்டுநாதன் கேட்டது. அது போல நீங்க அன்பு செய்ய செய்ய என்ன ஆகும், உங்களுக்குள்ள பல விசை சீத கலவு செந்தாமரை பாத சிலம்பு பல இசை பாட. அந்த பல இசை பாடும் எப்போ, நாதத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய விநாயக பெருமான் மூலாதாரத்துல இருந்து எந்திரிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா பல விதமான இசைகள் எல்லாம் என்ன பண்ணும், இந்த ஆன்மாவுக்கு கேட்க ஆரம்பிக்கும். அப்படி கேட்க ஆரம்பிச்சுச்சுன்னா பிறவி பகை கலங்கிருச்சு, பேரின்பம் ஊடிருச்சு. அதுதான் இங்க பார்த்தாச்சா. இப்ப 9வது பாட்டு அட்டகாசமான ஒரு கான்செப்ட். இது அடியார்கள் எவ்வளவு எடுத்துக்கிறோம் தெரியல, அடியார்கள் எவ்வளவுதான் சொல்லிட்டு. ஆய மொழிக்கில்லாய் அல்லூரும் அன்பர்பால் மேய பெருந்துரையான் மெய் தார் என். தார் அப்படின்னா 2 விதமான மாலை. தார் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப மாலை போட்டிருக்காங்க, என்ன கவனிங்க, நான் தெரியுறேன்னா எல்லாத்துக்கும். இப்ப மாலை போட்டு கடைசியில அதை ஜாயின் பண்ணா அது பேரு மாலை, ஜாயின் பண்ணாம 2ஐயும் தனியா விட்டு அது பேர் என்னது, தார்னு அர்த்தம். பாத்துறீங்களா? சாமிகள் என்ன பண்ணிருப்பாங்க, மாலை அந்த கடைசியில என்ன பண்ணாது, அந்த கண்ணி சேராது, வேற கண்ணி சேர்க்காம 2 பக்கமும் என்ன பண்ணிருப்பாங்க, 2 பக்கமும் தாமரை பூவோ ஏதோ ஒன்று வச்சு கொஞ்சம் வச்சு அப்படியே விட்டுருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேரு தார். இண்டை மாலை, ஆண்டாள் இண்டை மாலை தலைக்கு வச்சிருக்குது. ஆண்டாள் அது வந்து என்னது, அது பேர் என்னது, அது பேரு தார்னு அர்த்தம். ஆண்கள் அப்படித்தான் போடணும். ஆண்கள் போடுற மாலை எப்படி இருக்கணும், இப்படி சேர்க்க கூடாது. எது சேர்க்காது, நடுவில் அந்த குஞ்சம் சேராது, 2ஐயும் சேர்த்து குஞ்சம் வைப்பாங்க, அது தனித்தனி குஞ்சமா தான் இருக்கும். அது பேர் அந்த அது ஆண்கள் அப்படித்தான் அணியணும். அதனாலதான் ரங்கமன்னர் யாரு, வடபத்திரசாய் ரங்கமன்னருக்கு மாலை போடும்போது எப்படிதான் போடுவாங்க, 2 பக்கமும் தனித்தனியா தான் தொங்கும். அதைத்தான் என்ன பண்ணாவ ஆண்டாள், அவருக்கு போறதுக்கு முன்னாடி கரெக்டா இருக்கா மாலைன்னு தான் சூடி அழகு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார் பெருமானுக்கு. அதனாலதான் அது ஆண்டாள் மாலைன்னு சொல்லக்கூடாது. ஆண்கள் அணிகின்ற தார் தான், தார் மாலை தான். தார் அதுக்கு பேர் தார். வாழை தார் எப்படி இருக்கும் பாத்துறீங்களா, நேரா வந்து கடைசி என்ன வந்திருக்கும், ஒரு பூ வந்திருக்கும்ல, அது மாதிரி 2 பக்கமும் மாலை வந்து கடைசியில பூம்பு மாதிரி வந்திருக்கும். அதனாலதான் தார்ன்னு சொல்றோம். புரியுதுங்களா?
அதனால இதுக்கு பேரு தார்ன்னு சொல்றோம். ஆண்கள் அணிகின்ற மாலையில என்ன இருக்கக்கூடாது, ஜாயின் பண்ணி இருக்கக்கூடாது, தனித்தனியா தான் இருக்கும். அதனால தார், அதுக்கு பேரு தார். ஆய மொழிக்கில்லாய் அல்லூரும் அன்பர்பால் மேய பெருந்துரையான் மெய்த்தார் என். ஆய மொழிக்கில்லாய்னா, ஆய அப்படின்னா தெளிந்த, ஆய்வுக்குரிய, மொழிக்கில்லாய். அவருடைய மொழி எப்படி இருக்கும்? சில பேர் பேசணும் இருக்கா, படப்படப்படன்னு பேசும். என்ன வேணும்? ஆய மொழிக்கில்லாய், ஆய்ந்து ஆய்ந்து பேசணும். பேசுறப்போ படப்படப்படன்னு சில பார்த்து பாத்தீங்களா, எதையுமே யோசிக்காம பேசி ஐயோ தெரியாம பேசுவேன் பின்னாடி வருத்தப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம பேசும்போது என்ன பண்ணும், ஆய்ந்து சொல்றவங்ககிட்ட நல்லதுதான் சொல்லுவோம். இப்போ லாஸ் ஆயிருக்கும், பிசினஸ் பண்ணி லாஸ் ஆயிருக்கும், அவரே வருத்தத்தை உட்காந்துருப்பாரு. அவர்கிட்ட போய் நல்லதுதான் சொல்லுவோம்னு நினைச்சேன். அப்பவே சொன்னேன், நீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு, முன்னாடியே காசு எடுத்து வைங்கன்னு, என் பேச்சை கேட்டா தானே அப்படின்னு சொல்றது என்ன, அவங்களுக்கு என்னதான் வரும்? அவங்களுக்கு ஆறுதல் தான் சொல்றோம், ஆனா அவங்களுக்கு வருத்தம் தான் ஒரு, என்னடா இப்படி பேசுறாங்க. அதுக்கு பதிலா கவலைப்படாதப்பா, இப்ப விட்டாலும் நேரத்துக்கு அடைச்சிடும், இன்னைக்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அடுத்ததுல உனக்கு பிடிச்சிடும், நீ வருந்தாத, உட்காரு. சில பேர் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லது சொல்றேன் நறுக்கு நறுக்குன்னு குத்துவாங்க, பாத்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா? நல்லது சொல்ல வருவாங்க, அவங்க சொல்ல வந்தது நீங்க பாத்தீங்கன்னா நல்லதுதான் சொல்ல வர்ற மாதிரி தெரியும். ஆனா 10 வருஷமா அவங்க மனசுல இருக்கிற மொத்த பகையும் இறக்கி வச்சுட்டு, நம்ம கிட்ட இறக்கி வச்சுட்டு சோழியை முடிச்சிருக்கோம். ஏன்டா வந்தாங்க, நமக்கு இருந்துச்சுல ஒரு ஒரு துன்பம், அதெல்லாம் சிறுசாயிடும் இவங்க பேசுறதுக்கு அப்புறம். அதுதான் யோசிச்சுட்டு இருப்போம், இவங்க இப்படி பேசிட்டு போயிட்டாங்களே. அப்போ வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அப்போ நாம சொல்லுகின்ற சொல்லு அந்த இடத்துக்கு பொருந்தணும். நல்ல சொல்லுதான், அதை எப்ப சொல்லணும், எப்படி சொல்லணும்னு இருக்கு. அதனால நம்ம சொல்லுகின்ற சொல் பொருந்தணும்னா ஆய்ந்து ஆய்ந்து பேசணும். எதிர்த்தாப்புல நிக்கிறவங்களுக்கு இந்த இடத்த சொன்னா அவங்களுக்கு சரியா வருமா? நீங்க ஒரு செய்தி பார்த்திருக்கீங்களா? திருவாசகரை மொத்த அமர்வை ஓட்டி பாருங்க, எங்கேயுமே என்ன இருக்காது, எங்கேயுமே என்ன இருக்காது, யாருடைய மனதும் புண்படுற மாதிரியான வார்த்தைகள் இருக்காதுன்னு நான் நம்புறேன். எனக்கு தெரியல, அந்த மாதிரி நான் அதை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணேன். நம்மளே ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சட்டக்குன்னு பேசிட்டா திரும்ப அதை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். நம்ம சொல்ற வார்த்தையில என்னைக்குமே என்ன இருக்கணும், நிறைவும் தெளிவும் அன்பும் இருக்கணும், அவ்வளவுதான். ஆமாங்க ஐயா, தப்பா சொன்னாலும் அப்புறம் அப்புறம் அண்ணுவீங்கள தவிர தப்புன்னு சொல்ல மாட்டீங்க. என்னைக்குமே யாரையுமே தவறு அந்த மாதிரி நம்ம ஒரு கடுமையா பேசுறது, அதை இது பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா, நீங்க பாத்துருக்கீங்க. நம்ம அது அந்த இடத்துல அவங்களை திருத்தணும்னா கூட நீங்க செய்யற தப்பு இப்படி சொல்லணும் அப்படின்னு இல்லை, வேற மாதிரி அப்படியே கஞ்சி அப்படி சொல்லி அப்படிதான் போகுமே தவிர யாருடைய மனதும் புண்படக்கூடாது அப்படிங்கறத ரொம்ப கவனமா எடுத்துக்கிட்டு போற ஒரு அமர்வு தான் நம்முடைய அமர்வு. அதனாலதான் நம்ம அமர்வு இன்னைக்கு 4 பேர் 5 பேர் ஆரம்பிச்ச அமர்வு இன்னைக்கு 50 பேர் நிக்கிறோம். இன்னைக்கு மணி கிட்டத்தட்ட 9:45 ஆனாலும் கூட அடியார்கள் எல்லாம் புடைசூழ நிற்கக்கூடிய அமர்வா இருக்கு. காரணம் அதுதான். அப்போ நாம எப்பயுமே எப்படி பேசணும், ஆய்ந்து ஆய்ந்து பேசணும். அதே சமயத்துல அந்த இடத்துக்கு பொருத்தமா பேசணும். நல்லது பேசுறோம்னு பேசக்கூடாது. சில பேர் நல்லதுதான் பேசுவாங்க, நல்லதுதான் சொல்லுவாங்க, அட்வைஸ் தான் பண்ணுவாங்க, ஆனா அது ரொம்ப கடுமையா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம அந்த இடத்துக்கு பொருத்தமான, அப்படி கிளி என்ன சொல்லுதா, அந்த கிளியை கேட்கிறா, எல்லா இடத்துலயும் பொருத்தமா பதில் சொல்லக்கூடிய கிளியே அல்லூரும் அன்பர்பால். அல்லூரும் அப்படியே ஊறிட்டே இருக்க அன்பு, அன்பு அப்படியே அள்ளி அள்ளி ஊறுதான். அன்பு அள்ளி அள்ளி ஊறுகின்ற அந்த அன்பர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அல்லூரும் அன்பர்பால் மேய. இந்த திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எப்படி இருக்காங்களாம், அவங்க அன்பு அள்ளி அள்ளி ஊறுதான். நீங்க ஊத்து பாத்துறீங்களா, ஊத்து சுனைலாம் பாத்துறீங்களா? அதுல பாத்தீங்கன்னா லேஸ் அப்படி கசீர மாதிரி. சில சுனைகள் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்ற உள்ள சுனை மேல இருக்கிற சுனை சொட்டு சொட்டாதான் வரும். சில சுனை பாத்தீங்கன்னா வைகையில சில சுனை நான் பாத்திருக்கேன். சுனைனா ஊற்று மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் அப்படி கொப்பளிங்க, பாத்தீங்களா? மண்ணு கொப்பளிச்சு குறுக்குன்னு அப்படி தண்ணி வரும், பாத்துறீங்களா? இப்ப எங்க இருக்கு வைகை இருக்கு, இப்ப எங்க இருக்கு தண்ணி இருக்கு, எங்க நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியல, அப்படி கொப்பளிச்சு வரும். அப்போ ஊறி வரதே அள்ளி அள்ளி வரும்.
ஊறி வரதே அள்ளி அள்ளி வரும். அப்படி அன்பு எப்படி வருதான்? அன்பு கசிய கூடாதான். எப்படி வரணும்? வர்ற அன்பு அப்படி பொங்கி 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 ஊத்தணுமா எல்லாரு மேலையும். அப்படி திருப்புறந்துறையில இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி இருக்காங்களாம்? அல்லூரும் அன்பர்பால் மேய அவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடமா திருப்பெருந்துறை இருக்கு. திருப்பெருந்துறைன்னா என்னது? பெருந்துறைன்னா என்னது? துறைன்னா என்னது? மேலான நிலை. துறைனா என்னன்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போறது துறை. ஒரு நிலை இப்போ நாம தண்ணீர நிக்கிறோம், பறக்கணும். அப்ப என்ன வேணும்? ஏர்போர்ட், வான்துறை வேணும். நம்ம தரையில் நிக்கிறோம், கப்பலுக்குள்ள வேணும், போறோம். அப்ப என்ன வரும்? கப்பல் துறைமுகம் வேணும். அப்ப வான் துறைமுகம், கப்பல் துறைமுகம்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தக்கூடிய இடம் பேரு துறை. இன்னொன்னு சொல்லிக்கல, நம்ம ஆத்துல குளிக்க போறோம்ல, அதுக்கு பேர் என்னது? ஆத்துல இறங்கி குளிப்போம்ல, அந்த இடத்துக்கு பேர் என்னது? படித்துறை. படிகள் மூலமா நிலத்திலிருந்து நீருக்கு போறோம். ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனா அது பேரு துறை. சிவபெருமான் என்ன பண்றான்? தாழ்மையான ஸ்டேட்ல இருந்து உயர்வான ஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போறான். அதனால அதுவும் துறை தான். அது எப்பேற்பட்ட துறை? பெருந்துறை, பெரிய துறை. அதுவும் திருவாகிய சிவத்தை வச்சு சேர்ப்பதனால திருப்பெருந்துறை. அப்ப திருப்பெருந்துறையில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா? அல்லூரும் அன்பர். அன்பு யாருக்கெல்லாம் ஊறிக்கிட்டே இருக்கும் அவங்க இருக்கிற இடம் என்ன இடம்? திருப்பெருந்துறை. பெருந்துறை. இப்படி வச்சுக்கலாமா? நம்ம கிட்ட அன்பு அல்லூருச்சுன்னா என்ன ஆகும்? நாம திருப்பெருந்துறைக்கு போயிடுவோம். அப்போ அல்லூரும் அன்பர்பால் மேய பெருந்துறையான், அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருந்துறை இருக்கக்கூடிய பெருமான் மெய்த்தாரியன், அவனுடைய உண்மையான தார் மாலை எதுன்னு கேக்குறாங்க. சிவபெருமானுக்கு உகந்த பொருள் எது? இலை எது? உகந்த இலை எது? சிவபெருமானுக்கு உகந்த இலை எது? வெல்வம் சொல்லுவோம், வெல்வம். அப்புறம் எடுத்தோடனே ஆன்சர் சொல்லிடக்கூடாது. எருக்கம் இலை. நல்லதுதான். இந்த நுணா இலை சொல்றாங்க. நுணா இலை, நொச்சி இலை. ஐயா நொச்சி இலை, நொச்சி. அப்புறம் வந்து நம்ம இது ஊமத்தம்பூ, தும்பைத்தம்பூ, ஊமத்தங்காய், ஊமத்தம்பூ, கொன்றை சார், கொன்றை. ரைட்டா? இது மாதிரி நிறைய பெருமானுக்கு இலைகள் வந்து நம்ம போடலாம். ஆனா சிவபெருமானுக்குரிய மாலை என்ன அப்படின்னா, நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்? சிவபெருமானுக்குரிய மாலை என்பது வில்வ மாலை தான் நினைச்சிட்டு இருந்தேன். வில்வ மாலைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இல்ல கொன்றை மாலையா இருக்கும்னு நினைச்சேன். இல்ல எருக்கம்பு மாலையா இருக்கும், தும்பை மாலையா இருக்கும் அப்படிதான் நினைச்சா, சாமி என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. தீய வினை நாளும் அணுகா வண்ணம் நாயேனை ஆளுடையான் தாடி அருகாம் உவந்த தார். அருகு அப்படின்னா அருகம்புல்லு. அருகம்புல்லையே 2-3 விதமான அருகு இருக்கு. கொடி அருகு, தாடி அருகு அப்படின்னு 2 அருகு இருக்கு. இன்னொரு அருகு மறந்துட்டேன். அருகு மொத்தம் 3 வகைப்படும். கொடி அருகு, தாலி அருகுன்னு சொல்லுவாங்க. தாலி அருகு அங்க இருக்கு, எத்தியோப்பியால இருக்கு. அடியன் பார்த்திருக்கேன். அந்த அருகுதான் அடியன் பெருமானுக்கு சாட்டுறது. நீங்க நெட்ல தேடி போடுங்க, தாலி அருகையும் கொடி. அது ஒரு கொடி வகை சேர்ந்த தாவரமாங்கய்யா? இல்ல, அருகம்புல் தான். அருகம்புல் மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய நார்மலா இப்ப நம்ம ஊர்ல சங்கடகர சதுர்த்திக்கு போடுறோம்ல அருகு, அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரே வேர்ல எல்லாமே இருக்கும். கொடி மாதிரி வரும். பாத்தீங்களா? நீங்க எடுத்தீங்கன்னா கொடி மாதிரி வரும். நீங்க பார்த்தா தெரியுதா? நான் பேச தெரியுதா? நீங்க சில அருகு பாத்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா மொத்தம் அப்படி கொடி மாதிரி இருக்கும். அந்த அப்படி கொடி மாதிரி வளர்ந்துருக்கும். அதுல பாத்தீங்கன்னா சைடுல விட்டுருக்கும். அது பேர் கொடி அருகு. தாலி அருகுன்றது பாத்தீங்கன்னா அப்படி ஒரு குச்சி தான் இருக்கும், தனியா வளர்ந்து நிற்கும். அது பேர் தாலி அருகு. கொடி மாதிரி இருக்காது, அருகம்புல் தான். பார்க்க அருகம்புல் மாதிரி தான் இருக்கும். 2 வெரைட்டி இருக்கு. 3வது வெரைட்டி அங்க இருந்துச்சு. இந்த 2 வெரைட்டியில தாலி அருகு பெருமானுடைய அருகாக சொல்லப்படுகிறது. தாலி அருகு, கொடி அருகுன்னு 2 அருகு இருக்கு. நீங்க 2யுமே வந்து நெட்ல சர்ச் பண்ணி நம்ம திருவாசனையில போடுங்க. எல்லாருமே ஆகட்டும், எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கலாம். இனிமே இப்ப இல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு கூட போடுங்க. முதல்ல ஒரு தடவை ஒரு அமர்வுல போட்டுருந்தாங்க. முதல்ல ஒரு அமர்ல இந்த கொடி அருகு, இந்த தாலி அருகெல்லாம் போட்டு. ஆமா போட்டிருக்கோம். நாம அருகு எவ்வளவு நாள் சாத்திட்டு இருக்கோம்? சிவபெருமானுக்கு அருகு எவ்வளவு நாளா சாத்திட்டு இருக்கோம்? நாம சாத்திட்டு இருக்கோம் 3 வருஷம் 4 வருஷம்.
ஆமா, பொற்சுண்ணத்துல ஆரம்பத்துக்கு நான் நடத்தும் போது கேட்டீங்க, அப்ப போட்டுது. எனக்கு தெரிஞ்சு அருகு சாத்துறது ரொம்ப ரேர் தான். நம்ம குடும்ப மக்கள் தான் அருகு நிறைய சாத்துறாங்க. அந்த அளவுக்கு நம்ம அருகம்புல்ல பெருமானுக்கு சாத்துறோம். எல்லாம் அருகம்புல்ல யாருக்கு தான் வச்சுட்டாங்க? விநாயகருக்கு வச்சுட்டாங்க. விநாயகர் சதுர்த்தி வேற வருது. நந்தி கூட வைக்கிறாங்க ஐயா. நந்தியம் பெருமானுக்கு வைக்கிறாங்க. இப்போ சிவபெருமானுக்கு சாத்துறது இல்லை. ஆனா சிவபெருமானுக்கு அருகம்புல் தான் சாத்தணும். நாடியருக்கு அந்த மாலை தான் சாத்தணும். அதுதான் அவருடைய மாலை. ஏன் அருக மாலை? ஏன் அருகம்? அதுதான கேள்வி அதுதானே. எத்தனையோ இருக்கு, என்னத்துக்கு நீ அருகு மாலை போட்டிருக்க? அது என்ன அர்த்தம்? இப்ப நாதப்பறைன்னு சொல்லிட்டோம். போன அமர்வுல நாதப்பறைன்னு சொல்லிட்டோம். ஏன் நாதப்பறை? மொத்த ஸ்பேஸை உள்ளடக்கியது. மொத்த ஸ்பேஸை உள்ளடக்கிய கேப்சூல் தான் நாதப்பறை. அதனால அவன் அடிக்கிற பறைக்கு எதிர்ப்பு எங்கேயுமே வராது. அவன் தான் மொத்த ஸ்பேஸுக்கு அவன் தான் அதிபதியாச்சு. அந்த சராசரத்துக்கு அவன் தான் அதிபதியாச்சு. அதனால எந்த அவனுக்கு எதிரி இருக்கா? யாராவது இருக்கா? அடிக்கிற பறைக்கு ஏதாவது எதிர்வினை உண்டா? எதிர்த்து யாராவது பறைக்கோ இல்ல இதுக்கோ வர முடியுமோ? வர முடியாது. கடைசியா வரலாம். இந்த அருகு ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், நான் முடிக்க போறேன். ஒரு 5 நிமிடம் தான். வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும்ன்றதுக்காகத்தான் நான் சொல்றேன். இது புரிஞ்சுக்கணுன்றதுக்காக உங்களுடைய வீடியோஸ் ஆன் பண்ணிக்கலாம் அடியனுக்காக. ஒரு 2 நிமிடம் தான். அதுக்கப்புறம் நம்ம அமர்வே முடிய போகும். இப்போ விநாயக பெருமானை ரெப்ரசன்ட் பண்ணோம். என்ன பண்ணுவோம்? மஞ்சள்ல புடிச்சு வைப்பாங்க. மஞ்சள்ல சாணியில பிடிச்சு வைப்பாங்க. சாணத்துல புடிச்சு என்ன வைப்போம்? அருகம்புல். சாணத்துல புடிச்சு அருகம்புல் வைப்போம். நல்லா கவனிங்க. நம்ம என்ன பாருங்களேன், எல்லாம் கவனிங்களேன். என்ன தெரியுமா? சடப்பொருள் இருக்குல்ல, சடப்பொருள்லாம் எதெல்லாம் சடப்பொருள்? மரம் சடப்பொருள், இந்த கல்லு சடப்பொருள், அசையாத பொருளும் சடப்பொருள். எதெல்லாம் உயிர் இல்லையோ அதெல்லாம் சடப்பொருள். ஆமா தானே? வைரம் சடப்பொருளா இல்லையா? தங்கம் சடப்பொருளா இல்லையா? சடப்பொருள். வைரம் சடப்பொருள், தங்கம் சடப்பொருள், வெள்ளி சடப்பொருள், தாமிர சடப்பொருள், எல்லாம் சடப்பொருள் தானே. இந்த சடப்பொருள்கள்லயே ரொம்ப லீஸ்ட் எது? சடப்பொருள்கள் இருக்குல்ல, அதுல யாருமே தொடாத பொருள் எதுன்னா மலம் தான். சடப்பொருள்கள்ல ரொம்ப லீஸ்ட், ரொம்ப விலையே இல்லாத பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணு கூட நம்ம தொடுவோம். ஆனா மலத்தை தொடுவோமா? தொட மாட்டோம். அதனால சடத்திலேயே தாழ்ந்த பொருளாக இருக்கக்கூடிய அந்த சாணத்தையும், உயிர் பொருள்கள்ல முத வர்றது எது? புல்லாகி, சூடாகி, அப்புறம் பல்விருகமாகி சொல்ற எடுத்தோடனே புல்லுதான் தோன்றுச்சு. இந்த உலகத்துல முதல்ல விளைந்தது புல் தான். அதுதான் முதல் ஓரறிவுடைய ஒரு உயிர் பொருள். ஓரறிவுல நீங்க பாத்தீங்கன்னா பூண்டு இருக்குல்ல, பூண்டு கூட என்ன பண்ணும்? 2 அறிவு, கிட்டத்தட்ட 2 அறிவு மாதிரி தான். என்னது? அது நிக்கவும் செய்யும், நகரவும் செய்யும். பூண்டுன்னா என்னது? இந்த மிதக்குதுல, இதுல பாசி மாதிரி மிதக்குல, அது பேர் பூண்டுன்னு சொல்லுவோம். பாசி மாதிரி மிதக்குது இல்லையா, அதுக்கு பேர் பூண்டு. அது என்ன பண்ணும்? ஒவ்வொரு இடத்துல நிற்கும், அப்படியே போய் அப்படி ஆடி வேற இடத்துக்கும் போகும், நகரவும் செய்யும். தாவரம்னா எப்படி இருக்கும்? நகராம இருந்தா தான் தாவரம். தாவரம்னு என்ன அர்த்தம்? தாவரத்துக்கு என்ன அர்த்தம்? அசையாத பொருளுக்கு பேர் தான் தாவரம்னு சமஸ்கிருதத்துல பேர். அப்போ உயிர் பொருள்ல ரொம்ப கம்மியா இருக்கிறது எது? புல்லுதான். லீஸ்ட் உயிர் பொருள்ல லீஸ்ட் பாதர் மலம். அதாவது எது? பசுல ரொம்ப லீஸ்ட் பாதர் எது? அருகம்புல்லு. பாசத்துல ரொம்ப லீஸ்ட் பாதர் எது? மலம் தான். பாசப்பொருள் என்னது? சடப்பொருள். மலம் தான் லீஸ்ட் பாதர். அப்போ யாருமே தொட முடியாத அந்த மலம், அதுதான் சாணம், பசுஞ்சாணம். உயிர்கள்ல ஒரே ரொம்ப கம்மியான உயிர். இது ரெண்டையும் சேர்த்தா என்ன பண்றதா? ரெண்டையும் சேர்த்தா அண்ட சராசரத்திலையும் ஆளுகின்ற இறைவன் அதுல ஆவாகன் ஆகுறான். என்ன சொல்ல வராங்கன்னா, சப்போஸ் நீங்க பிடிச்ச பொருளை வச்சுக்கங்கன்னு சொல்றாங்க வச்சுக்கோங்க பேச்சு. என்ன பண்ணுவோம்? காசு இருக்கிறவங்களாம் வைரத்தை எடுத்துக்குவாங்க,
காசுல வைர குவியல் வச்சு அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க, பாரிஜாத மலரை குத்தி இதுலதான் யார் வர்றான்னு சொல்லுவாங்க, விநாயகர் வர்றாருன்னு சொல்லுவோம். அப்படித்தானே சொல்லுவோம். ஓரளவு காசு இருக்கும், தங்கத்தை குமிச்சு அதுக்கு மேல ஒரு தாமரை பூவை குத்துருவோம். இப்படி மனிதர்கள் தங்களுடைய அந்த பொருள் மூலமாவே ஆணவத்தை உயர்த்திடுவாங்க. இந்த பொருளை பார்க்கிறப்பவே ஆணவம் இருக்கக்கூடாது. எது? சாணமோ ஒரு துளி அருகம்புல்லோ இந்த குறைந்த இடத்திலையும் சிவபெருமான் இருக்கா. ஆடை அணிகலன் வரும்ல, ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை, இசையில் மழையில் மழலை மொழியில் இறைவன் இருப்பதுண்டு, இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது துண்டு, தெய்வம் இருப்பது இங்கே வேறெங்கே. அது மாதிரி நாம என்ன பண்ணிடுறோம், இன்னைக்கும் அப்படித்தானே பண்றோம். ஆடை அணிகலனுக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். எங்க பார்த்தாலும் சிவபெருமானா, வெள்ளியில வில்வ மாலை. நான் கேக்குறேன், வில்வ மாலை இருக்கு, வில்வமே இருக்கு, அத வெள்ளியில பண்ணி போடுறப்ப என்ன ஆயிடுது, என்கிட்ட வெள்ளி இருக்குடான்னு காமிக்கிறோம். யாருக்கிட்ட? சிவபெருமான். அவன் பாப்பா, ஓ உங்ககிட்ட வெள்ளி இருக்கா, பரவாயில்ல, பெரிய பார்ட்டி தான், நீ பெரிய பார்ட்டி ஆண்டுவானா. எதுக்காக வந்தோம்? ஹம்பிள்னஸ் வரணுன்றதுக்காகத்தான் இலையை கிள்ளி போடுறான்னு சொன்னோம். அதுல என்ன பண்ற, வெள்ளியில வில்வ இலை, தங்கத்துல வில்வ இலை, அதுல வைரம் பதிக்கிற. அப்ப என்ன அர்த்தம்? நான் சொன்னதே லீஸ்டுக்கு வான்னு சொன்னேன், நீ பார்த்தா மேல ஏறுற, என்னைக்கு இறங்குறது? சரி, அப்போ சிவபெருமான் அணிகின்ற மைக் ஆஃப் பண்ணாம இருக்காங்க நினைக்கிறேன், எல்லாருமே மைக் பண்ணிக்கலாம். சிவபெருமான் அணிகின்ற அந்த தார் மாலையில என்ன இருக்கு அப்படின்னா, தாலி அருகு இருக்கு, இந்த அருகம்புல் தான் இருக்கு. எதை சொல்லுது? சிவபெருமான் அணிந்து ஏற்றுக்கொள்வது ஓர் உயிரா இருந்தாலும் சரி, ரொம்ப சின்ன உயிரை கூட அவன் என்ன பண்றான், தன்னுடைய மாலையாக ஏற்றுக்கொள்கின்றான் அப்படிங்கிற செய்தி தான் நமக்கு வருது. அப்போ இந்த அருகம்புல் மாலை அவனுக்கு சொல்வது என்பது ஏதோ ஆறறிவுடைய ஆன்மாக்களை தான் ஆட்கொள்வதற்காக வந்திருக்கான்னு நினைக்கிறோம். இல்ல, அத ஓரறிவுடைய, அந்த ஓரறிவுலையும் ரொம்ப லீஸ்டா இருக்கக்கூடிய அருகம்புல்லையும் அவன் ஆட்கொள்வதற்காக வந்திருக்கான். அருகம்புல்லுக்கே ஆட்கொள்ள வந்துட்டான்னா நம்மளை உற்றுவானான்னு சொல்லக்கூடிய ஆற்றல் அவனுடைய மாலையில காட்டுது. அவன் மாலை காட்டுறது என்னன்னா அருகம்புல்லுக்கே அருள் செய்கின்றான். அதுக்கு என்ன அறிவு இருக்கு? ஓரறிவு இருக்கு. நமக்கு எத்தனை அறிவு இருக்கு? 6 அறிவு. நமக்கு மத்தவங்களை புரிஞ்சு நடந்துகிட்டா 6 அறிவு, புரியாம நடந்துகிட்டா 5 அறிவுங்கய்யா. அறிவுதான். திடீர்னு காது கேட்காம போயிருச்சுன்னா வயசாயிருச்சு, 4 அறிவாயிரும். கண்ணு கொய்யின்னு தெரியுதுன்னா 3 அறிவு. பேச்சு நல்லா வரல, குளறி வருது, யாராவது வந்தாங்கன்னா 2 ஆயிடுச்சா, 2 ஆயிடுச்சு. புரியுதுங்களா? நம்மளுடைய அறிவு இந்த புலன்கள் வாயிலாகத்தான் சொல்லுகின்றோம். அப்ப இந்த புலன்கள் வேலை செய்யலைன்னா அறிவு குறைஞ்சிருது. புரியுதுங்களா? ஆனா அது போல இந்த ஆன்மா பயப்பட வேணாம். நாம என்ன நிலையில இருந்தாலும், என்ன அறிவுல இருந்தாலும் சிவபெருமான் நம்மை ஆட்கொள்வான்றதை காட்டுவதுதான் அவன் தாலி அருகு நிறைந்த அந்த மாலை. முருகனை பார்க்க போறீங்க, நிறைவு செய்ய போறேன், 2 நிமிடம் தான். முருகனை பார்க்க போறீங்க, முருகன் பக்கத்துல என்ன இருக்கும்? வேல் இருக்கும், மயில் இருக்குங்கய்யா. முருகன் பக்கத்துல என்ன இருக்கும்? மயில். மயிலை பார்த்தோன்னு என்ன தோணும்? மயில் யாரு? இப்ப இருக்கிற மயில், இப்ப முருகன் கிட்ட இருக்கிற அந்த மயில் என்ன? யாரு? சூரபத்மன் தானே. சூரபத்மன் செஞ்ச அட்டகாசம் என்ன? அவன் பண்ணிருக்கான் 1008 அட்டூழியம். 1008 அட்டூழியம் பண்ண சூரபத்மனையே மன்னிச்சு மயிலாக்கி, அதுவும் நீங்க நினைச்சு பாருங்க, அவனை குரங்காக்கி பக்கத்துல உட்கார்ந்துருக்கலாம், இல்ல கொடூரமான விலங்காக்கி பக்கத்துல உட்கார்ந்துருக்கலாம். ஆனா பார்க்க மயில் அவ்வளவு அழகு. விலங்கு பறவைகள்லயே அவ்வளவு அழகு மயில். அந்த மயிலாக்கி பக்கத்துல வச்சிருக்கான். அவன் செஞ்ச கொடூரத்துக்கு
அவனை மயிலாக்கி பக்கத்துல தடவி கொடுத்து அவன் மேல ஏறி உட்காந்து மயிலையும் நம்ம கும்புற மாதிரி வச்சிருக்கானே. அட்டூழியம் பண்ண சூரபத்மனுக்கே இவன் இவ்வளவு தூரத்துக்கு அன்பு செய்யறான்னா, நான் சூரபத்ம அளவுக்கு அட்டூழியம் செய்யல. கண்டிப்பா எங்க அப்பன் சத்தியமா முருகனை காப்பாத்துவான்னு ஒப்புறான முருகன் நம்மளை காப்பாத்துவான்னு சொல்லுவதுதான் அவன் மயில் பக்கத்துல வச்சிருக்கேன். கவலைப்படாத தங்கம், தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்காத. ஒரு ஒரு கவுன்சிலர் ஆகி அந்த ஊரையே உடையில அடிச்சு போட்டேன்னு நினைக்காத. சூரபத்ம 254 கோணங்களையும் அடிச்சு உடையில போட்டான். அவனையே வச்சிருக்காரு. கவலைப்படாதவங்க பக்கத்துல போய் நின்று முருகான்னு சொன்னா போதும். நீ செஞ்ச அத்தனை அட்டூழியத்தையும் மன்னிச்சு மறந்து உன்னை அப்படியே மாடிஃபை பண்ணி திரும்ப நீ தப்பே செய்யாத மாதிரி வச்சு கையில வச்சு உன்னை மேய்ப்பான். இவனை விட பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு யாராவது இருக்காங்களா? இவனை விட பாவ மன்னிப்பு கொடுக்குறவங்க யாராவது உலகத்துல இருக்காங்களா? ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டிய தேவையா? கஷ்டப்படணுமா? என்ன நீ முருகான்னு சொன்னா போதும், கைகளை குவித்து அவனை பார்த்த உடனே அவனுடைய அந்த அழகுல மயங்கி, அவனுடைய பன்னிரு விழிகள்ல அவனுடைய திருமுடி தரிசனம், அவன் கையில இருக்கக்கூடிய அந்த கழுத்துல இருக்கிற குண்டலம், காதில் இருக்கக்கூடிய அந்த மணிகள், இந்த மார்பில் இருக்கக்கூடிய பதித்த அந்த பவளங்கள், அவனுடைய அந்த முழந்தாள் வரைக்கும் கட்டி அவனுடைய அந்த துகில் ஆடை, அவன் திருவடி சதங்கை, அது ஆடுகின்ற கூத்து, அவன் கையில இருக்கக்கூடிய தனிவேல், இதெல்லாம் பார்த்த உடனே என்னமோ பண்ணுது, என்னமோ நான் தப்பு பண்ணிருக்கேன், ஆனா பயமா இருக்கு. உன் பக்கத்துல வந்தா நீ அந்த வேலை வச்சு குத்து, வேல் ஞானம் தங்கம், உன் மேல பாய்ச்சு ஒளியாக்குவேன், கவலைப்படாத, பக்கத்துல வான்னு சொல்ற மாதிரி முருகன் நின்று அருள் செய்கின்ற காட்சி போல சிவபெருமான் கழுத்திலே தார் மாலையை, அருகு மாலையை சூடிக்கொண்டு ஒற்றை அறிவுடைய அருகம்புல்லையே தன் மார்பிலே சூடி அழகு பார்க்கின்ற பெருமான் எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்வான் அப்படிங்கிற அந்த பேற்றை நமக்கு தருகின்றது. அவன் சிவபெருமானுக்கு என்னது? தீய வினை நாளும் அணுகா வண்ணம், தீய வினை நாளும் அணுகா வண்ணம் நாயேனை ஆளுடையோன், நாய கூட ஆள்மை செய்கின்ற பெருமான் என்ன பண்றான்? தாடி அருகாம் தார், அவன் தாடி அருகினை தன்னுடைய தார் மாலையாக அணிந்திருக்கின்றான். அப்பேற்பட்ட ஆற்றலுடைய பெருமான் சிவபெருமான் என்று சொல்லி அடியவர்கள் கலங்க வேண்டாம், தப்பு பண்ணிட்டவன் நினைக்க வேணாம், முன்னாடி பண்ணிட்டவன் நினைக்க வேணாம். சிவபெருமானுடைய திருவடியை கண்டு அன்பு செய்தால், சிவனடியார்களை கண்டு அன்பு செய்தால், நீங்கள் எத்தனை பிறவிகள்ல அன்பு செய்திருந்தாலும், அந்த எத்தனை பிறவிகள்ல நீங்க தவறு செய்திருந்தாலும் அது எல்லாத்தையும் அப்படியே அவன் தொடச்சு முழுகி உங்களை அப்படியே புது பொருளாக்கி தன்னுடன் சேர்த்து கொள்ள தயாரா இருக்கா. நீங்க கைய மட்டும் நீட்டினா போதும், தூக்குறதுக்கு அவன் தயாரா இருக்க. நீட்டிடலாமா? அப்பன்ட்ட இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அது மாதிரி பெருமான்கிட்ட கைய மட்டும் கொடுத்தா போதும், அவன் இல்லைன்னு சொல்லாம அவன் அப்படியே அலாக்கா தூக்குறதுக்கு அவன் தயாரா இருக்கா. அவனுடைய தார் அருகு வாய்ப்பு கிடைக்கும் போது சிவபெருமானுக்கு அந்த அருகம்புல்ல தார் மாலையா போடு. தார் மாலைனா புரியுதா? 2 பக்கமும் வரணும், குஞ்சம் வச்சு தனித்தனி குஞ்சம் வச்சு தார் மாலையா சிவபெருமானுக்கு அருகு சாற்றுங்க. அது அருகு சாற்றும் போது அவன் கொடுக்கிற ஒரே ஒரு செய்தி, உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறான். என்ன ப்ராமிஸ்? கவலைப்படாத, நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் பார்க்கிறேன், நீங்க தப்பு பண்ற அளவுக்கு நான் விட மாட்டேன், என்கிட்ட வந்து தெரியல, புரிஞ்சுக்கிட்டேன். உன்னுடைய அத்தனை வினைகளையும் என்ன சொல்றாரு? தீய வினை நாளும் அணுகாவன். இனிமே உனக்கு தீய வினை இல்லை. சிவபெருமானுக்கு யாரெல்லாம் தாடி அருகு மாலை சாற்றுகின்றார்களோ அவர்களுக்கு தீய வினை நாளும் அணுகாவண்ணம் அருள் செய்யலாம் அப்படின்னு சொல்ற. அப்பேற்பட்ட பெருமான ரொம்ப பெருசா நம்ம இல்லாட்டினா கூட 2 இன்னும் எங்க அடியார்கள் பண்ணிட்டு இருக்காங்க. தினமும் என்ன பண்ணுவாங்க? 2 அருகம்புல்ல கிள்ளி சிவபெருமானுடைய திருவடிக்கு அல்லது நடராஜருக்கோ சிவலிங்க திருமேனிக்கோ வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா அது ஒரு பெரிய பேராற்றல் உடையது. அதனால அப்பேற்பட்ட பெருமானை நாம தியானிப்போம், பூசிப்போம்னு சொல்லி 9வது பாட்டு வந்துட்டு 10வது பாட்டு சீக்கிரம் முடியாது. ஏன்னா நான் ப்ரிப்பேரே பண்ணல. 10வது பாட்டுக்கு தான் ப்ரிப்பேரே பண்ண போறேன். இதெல்லாம் தூக்கி என்ன பண்றோம்? நான் தசநாதத்தை கொண்டு வரணும். நான் தசாங்கம்
அதாவது அது என்னது, அது 10 வருமே, தசகாரியம். தசகாரியத்தை நான் இதை கொண்டு வரணும். இதை கொண்டு வந்து எல்லாத்தையும் மேப் பண்ணி நான் கரெக்ட் பண்ணி அதை விட்டு கொடுத்தா தான் எனக்கு இந்த பொறுப்பு முடியும். அதனால சித்தாந்தத்தையும் சேர்த்தான் படிப்போம். நம்ம என்னைக்கும் சித்தாந்தத்தை விட்டு படிக்க மாட்டோம். தசகாரியத்தையும் மேப் பண்ணி எல்லாத்தையும் விட்டு. இந்த வகையில அருகம்புல் கையில எடுத்துக்கலாமா? மானசீகம் பண்ணிக்கலாம். எல்லாரும் கையில எடுத்துக்கலாம். அருகம்புல கொத்த ஒரு அருகம்புல எடுத்துக்கலாம். தாலி அரு கையில இருக்கு. மானசீகம் பண்ணிக்கோங்க. எல்லாரும் கையில எடுத்துக்கோங்க. அருகம்புல்ல கையில எடுத்துக்கோங்க. மானசீகமா கையில எடுத்துக்கிட்டீங்களா? இறைவனுடைய திருவடியை நினைச்சுக்கோங்க. பெருமானே, இந்த அருகம்புல்லுக்கு அருள் செய்வது போல அடியனுக்கும் அருள் செய்யணும். எத்தனை பிறவிகளானாலும் உன் திருத்தோளிலே அருகம்புல்லாகி மாலையா வந்தாலும் அடியனுக்கு அது சந்தோஷம்தான் பெருமானே அப்படின்னு சொல்லி பெருமானுடைய திருவடிக்கு மானசீகமா அருகம்புல்லை நம்ம சாக்கணும். நமச்சிவாய் 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 சுக்கநாதா சுக்கநாதா. ஆக தாலி அருகாம் தார் என்று சொல்லுகின்ற அந்த அருகம்புல்லை சாட்சி பெருமானுக்கு நாம் பண்றோம். நிறைவு செய்யும் முகமாக அம்மா வந்துட்டாங்க நினைக்கிறேன். அம்மா வாழ்விகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேல் விமல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருடைய தாமரை சென்னை மேல் சுட்டி வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நம்ம 2 நிமிடத்துல போயிடுவோம். அடியார்கள் இது பண்ணிக்க வேணாம். அடியார்கள் 2 அடியார்கள் எவரேனும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும். அடியார்கள் புது அடியார்கள் இருந்தா இன்னும் சிறப்பு. பழைய அடியார்களும் பேசலாம். அம்மா கமலம்மா சுவாமி திருவடி வணக்கம். மனமே மொழிகளா வணங்குறேன் ஐயா. திருவடி வணக்கம். இப்ப எங்களோட டைம் வந்து மலேசியால இருந்து நான் பேசுறேன் ஐயா. 12:36 ஆகுதுங்க. அதால இது இன்று வந்து நான் உங்களோட இந்த சத்தாங்கலத்துல வந்து இறந்தது இறைவனோட அருளாதான் திருவருளால தான் நான் வந்து இருந்தேன். மிக அருமையான கருத்துக்களும் நம்மளை சிந்திக்க வைக்கிறதும் சித்தாந்தத்தை பத்தி பேசுறதும் எனக்கு இன்னும் நாலேஜ் கொடுக்கற மாதிரி இருக்கு ஐயா. இந்த தார் அருள் வந்து புல்லு வந்து எனக்கு தெரியாது. அருகம்புல்லு எடுத்து சாத்துவோம். ஆனா மாலையா போடணும் சிவபெருமானுக்குன்னு, நந்திய பெருமானுக்கும் விநாயகருக்கு தான் போடணும்னு என்னோட இது இருந்துச்சு. இப்ப நீங்க சிவனுக்கும் போடணும்னா என்னோட விண்ணப்பம் நிறைவேறும். கண்டிப்பா நான் நினைத்ததெல்லாம் நிறைவேறுன்ட்டு நீங்க சொல்றதுல அருள் வாக்கா இருந்து நான் வணங்குகிறேன் ஐயா. உங்களை மனமே மொழிகளை வணங்குறேன். திருவடி வணக்கம். இந்த வாய்ப்பு எனக்கு எப்படி வந்து தெரியல. அவனோட திருவருளா தான் இருக்கு. எல்லாம் அன்புன்னா சிவபெருமானு தான். எல்லாம் அவரை தான் விரும்பி போகணும். நம்மள முக்தினா அவர்கிட்டதான் நம்ம போகணும். சுவாய நமகையா. நன்றி ஐயா. மென்மேலும் உங்களோட இதை நான் இணைந்து கேட்கணும்னு இருக்கணுங்க. இறைவா. நன்றிங்க சுவாமி. கமலாம்மா ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா அந்த கால வேறுபாடு இருந்தாலும் அம்மா வந்து இணைந்திருப்பது நாம செய்த தவம். கண்டிப்பா சிவபெருமானுக்குத்தான் அருகம்புல் மாலை, அவனுக்குத்தான் அருகம்புல் மாலை. அதுதான் ஆத்தன்டிகேட்டட் மாலை. அதனால பூண்டு சிவா சிவா அது புல், இது பூண்டு. அருவை அவன் கையில வச்சிருக்காங்க. அருக 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 ஆக ஆக நமச்சு. ஆக அருமை அருமை அருமைங்க சாமி. அருமைங்க. மலேசியாலயும் இருக்கு ஐயா. அந்த கொடி மாதிரி போவோம். அப்புறம் நீங்க இன்னொரு சொல்ல அப்படியே ஒத்தையாவே நிக்கும். அதுவும் இருக்குங்க. இப்ப சொன்னபடிதான் எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. நான் என்னோட இதெல்லாம் நிறைவேறணும் எல்லாம். கண்டிப்பா சாமி. நீங்க பெருமானுக்கு அருகு மாலை சாற்றுங்க. சாற்றும் போது நாளும் தீவினை அணுகாது. அது என்ன புரிஞ்சுக்கணும்? அருகுமாலை சாற்றும் போது நமக்கு என்ன பாவனை இருக்கும்னா, அருகம்புல்லுக்கே அருள் செய்பவன் நமக்கு அருள் செய்வான்ற திண்ணம் இருக்கும். அந்த திண்ணம் தான் அந்த மாலையினுடைய சாதனை. அதனால அதை செய்யுங்க சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சிங்க. மகிழ்ச்சி. இன்னும் ஒரே ஒரு அடியவருக்கு வாய்ப்பு நம்ம நிறைவு செய்யலாம். அமைச்சு எவனும் பேசணும். சாந்தி வரதராஜன் அவங்க கை தூக்கிட்டாங்க. சாந்தி அம்மா, சாந்தி வரதராஜன் அம்மா, நீங்க பேசலாம் சுவாமி. அம்மி நீங்க ஐயா சிவாய நமங்க ஐயா. திருடி வணங்கிக்கிறேங்க ஐயா. ஐயா நீங்க அந்த அன்புன்னு ஒண்ணு சொன்னீங்களே ஐயா. அது அன்பு இருந்தா சிவ அன்பு இருந்தால் குற்றம் கண்டிப்பா கண்ணுக்கு தெரியாதுங்க ஐயா.
ஆனா அந்த அன்பு மறையும் பொழுதுதான் அந்த குட்டை சின்னதா இருந்தா கூட பெருசா தெரியுது. இவ்வளவு நாள் நாங்களாம் அப்படிதாங்க இருக்கிறோம். அதாவது அன்பு இல்லாம அவங்க செய்யக்கூடிய சின்ன குற்றம் கூட பெருசா தெரியுது. அவங்க செஞ்ச நன்மை ஒரு செகண்ட்ல மறைஞ்சிருதுங்க ஐயா. காரணம் அன்பு. அன்பு இல்லாதனால. இனிமேலாவது குற்றம் பார்க்காம அவங்க செய்த நன்மையை கருத்தில் கொண்டு எல்லாரிடமும் அன்பு காட்டணும் அப்படிங்கிறது புரியுதுங்க ஐயா. அதாவது அன்பு காட்டணும்னு தெரியுது, இருந்தாலும் சில சமயங்கள் அதே மீறி நமக்கு கோபம் வரும்பொழுது அவங்க செய்த நன்மை மறந்துடும். திருவாசனையில சொன்னது ஞாபகம் வரும். ஐயோ இந்த படுபாவி அன்பு செய்யணும்னு சொல்லிட்டாங்க, குற்றம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நம்ம குற்றம் பார்க்க வேணாம், நம்ம என்ன பண்ணுவோம், வைய வரும் சண்டை போடணும், அப்படி என்ன பண்ணி போடணும், குறைச்சிட்டு பேக் அடிச்சு இந்த மாற்றம் செய்ய செய்ய பிராக்டிஸ் ஆயிடும். யார் குற்றமும் தெரியாது, சிவ அன்புலயே நீங்க நிக்கிற மாதிரி ஆயிடும் சார். ரொம்ப அருமையான. இதை கேட்கும் பொழுது நம்ம இதை பழகினாதான் நீங்க சொன்ன வார்த்தைக்கு நாங்க மதிப்பு கொடுக்கறதாக அர்த்தங்கய்யா. நன்றிங்க. இனிமேல் அன்பு காட்டுவோம் எல்லாரும். நன்றிங்க. திருப்பூருங்கய்யா. திருப்பூருங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. தொடர்ந்து வாருங்கள் சுவாமி. வாய்ப்பு சந்தோஷங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க. கால நேரம் கருதி அடியன் நிறைவு செய்யற சொல்லி நமக்கு திருவாசகத்துல இருந்து பாட்டு எடுக்கிறீங்களா ஐயா? ஆமாங்க சாமி. திருத்தசாங்கம் இருக்கு இல்லையா, அதுதான். எத்தனாவது பாடல் ஐயா? 19வது பதிகம் சாமி. 19வது பதிகம் அடிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஆர்டர் படி எடுக்கல. போட 5 வருஷமா ஒரு 10 பதிகம் பார்த்திருப்போம் சாமி. 10 பதிகம் பார்த்திருப்போம் 5 வருஷமா. நன்றிங்க ஐயா. சிவாய நமக. உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புறோம் சாமி, நீங்க பாருங்க. அமிர்தா அம்மா ஏதோ சொல்ல வரீங்களா? அமிர்தா அம்மா. ஆமாங்க ஐயா, அடியேன் விடைபெறுகிறேன்னு சொல்றதுக்கு தான். நல்லது நல்லதுங்க சாமி. நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் மூலமாக நம்ம பாடல் தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, உப்புடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. நன்றிங்க சாமி. அடியாருக்கு உத்தரவு வாங்கிக்கலாம். நம்ம வெள்ளிக்கிழமை மீண்டும் இதே நேரத்துல 8:30 மணிக்கு சந்திக்கிறோம். வெள்ளிக்கிழமை